ஸோ நம்ம வந்து இந்த இப்போ சிலபஸ் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்ல, அதுக்காக தான் எடுத்தேன். ஸோ ஜென்ரல் சயின்ஸ். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருசா அந்த பக்கம் போகல. ஓகேவா? ஸோ அது கடைசியில நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு 5 கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகே. ஸோ யாராச்சும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. நான் மெசேஜ் பார்க்கல. நான் இங்க எழுதுனா மெசேஜ் பார்க்க முடியாது. அதனால ஓகே. ஸோ ஜியாகிரபி ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இதுல நம்ம லொகேஷன், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ 10th எத்தனை லெசன்ஸ் பார்த்தோம் நம்ம? 10th ஜியாகிரபில எத்தனை லெசன்ஸ் பார்த்துருக்கோம்? தமிழ்நாடு ஜியாகிரபி மட்டும்தான் பார்த்தோமா? ஜியாகிரபி பார்த்தோமான்னு எல்லாருக்கும் டவுட்டா? பதிலே காணுமே. இருக்கீங்களா? அட ஏதோ ஒன்று சொல்லுங்க. பார்த்தோம் மேம் ஜியாகிரபி. பார்த்தோம். எஸ். 2 லெசனா? தமிழ்நாடு ஜியாகிரபி மட்டும்தான் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தாச்சா? 6th to 7th பார்த்தோம். 6th to 7th பார்த்துருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இதுல வந்து இது பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ 10th ஃபர்ஸ்ட் 5 லெசன் பார்க்கணும். அதுக்கப்புறம் 11th 12th கொஞ்சம் கவர் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நேச்சுரல் கலாமிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்விரான்மெண்ட் பொல்யூஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் டவுட் வந்துடக்கூடாது, இப்படி ஒரு டாபிக் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு குரூப் 2லயும் இருக்குது, குரூப் 1லயுமே இங்கேயும் இருக்கு. ஓகே. ஸோ குரூப் 1லயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஜியாகிரபில கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த ஹிஸ்டரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியலி சிவிலைசேஷன், குப்தாஸ் வரைக்கும் 2 தான் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோட்ஸ் ரெடியாக தான் இருக்கு, எடுத்துடலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் வேணும், அவ்வளவுதான். அதோட முடிச்சலாம். அதுக்கப்புறம் நேஷனல் ரினைசன்ஸ். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்எம் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். வெங்கடேஷன்ல வந்து அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரைக்கும் முடிச்சிருப்போம். ஓகே. அதுக்கப்புறத்துல இருந்து சாரி 1942 அதுல இருந்து எடுக்கணும். ஓகேவா? அதுவும் சீக்கிரம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மியா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், எலெக்ஷன் மட்டும் இடையில பேலன்ஸ் இருக்கும். இதையும் இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துலாம். ஜுடிஷியரி இன் இந்தியா பார்த்தாச்சு. ரூல் ஆஃப் லா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த விமன் எம்பவர்மெண்ட், இது உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ்லயே கவர் ஆயிருக்கும். ஸோ இடையில இந்த கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்கல் லோகாயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இந்த பார்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்மே ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருப்போம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஸோ 5-year பிளான் பார்த்தாச்சா? 5-year பிளான் பார்த்துருக்கிறோமா இல்லையா? ஓகே. ஸோ அதுக்கும் பிடிஎஃப் ரெடியாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக் பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இல்லை செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேவா? சோஷியல் இஷ்யூஸ்ல கவர் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு செகண்ட் ஆஃப்ல வந்துடும், இது கவர் ஆகும். அண்ட் லேண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ இதெல்லாம் நம்ம அக்ரிகல்ச்சர் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எல்லாம் அந்த 10th 11th அந்த ஒரு லெசன் பார்த்துருப்போம், அதுல கவர் ஆகும். ஓகே. மற்றதெல்லாம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே. இது கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இதுவும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஆஃப்ல ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து கவர் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த லாஸ்ட் பார்ட் தான் வந்து இப்ப போயிட்டு இருக்கும். அந்த டிடிவில ஒவ்வொரு சிஎம்மும் முடிச்சிட்டா இந்த பார்ட் வந்து அப்படியே வந்து நமக்கு கவர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சங்கம் ஏஜ் இருக்கு இல்லையா, இதுக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸே இருக்கு. ஓகேவா? நான் கொடுத்துட்றேன், அது பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ சிலபஸ்ல எவ்வளோ கவர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கிறோமா? ஓகேவா? யாராச்சும் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்களா எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோன்னு? பதில் பேசுவோம். ஏதோ ஒன்று பேசுங்கயா.
பாக்கலையா பார்க்கல சிலபஸ்? ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோ கவர் பண்ணிருக்கோம். ஓகேவா? மேக்ஸிமம் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அதுவும் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இது பார்க்கலாம். ஜாகிரபி, சரி, பொல்யூஷன். ஓகேவா? ஜாகிரபில இருக்கக்கூடிய பொல்யூஷன் அப்படிங்கிற டாபிக். ஸோ இது என்ன புக்கு அப்படின்னா, நம்ம இளையராஜா கண்ணன் சார் அவங்க புக் தான். ஓகேவா? சஞ்சீவன் பப்ளிகேஷன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழல் மற்றும் மாசுபாடு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல சுற்றுச்சூழல் அப்படிங்கிற வேர்டு பார்த்துட்டோம் அப்படின்னா என்விரோனியா அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு வார்த்தையில இருந்து பெறப்பட்டது. ஓகேவா? சோ நமக்கு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதா? பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இல்ல இல்லையா? ஓகே. ஸோ அந்த பட்ஜெட் அப்படின்னா மீனிங் என்ன? எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? ஸ்மால் பேக் இல்லையா? ஒரு சின்ன பை அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ அதுவுமே வந்து ஒரு பவுஜெட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு வேர்ட்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. எஸ், பிரெஞ்சு வேர்டு. ஓகேவா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு வந்து ஃபர்ஸ்டா யார டெம்பரவரி பிரசிடென்டா செலக்ட் பண்ணிருப்பாங்க? அரசியலமைப்பு. சச்சிதானந்த சின்ஹாவை வந்து சச்சிதானந்த சின்ஹா. செலக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அவரை நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேப்பா? அவங்க வேண்டுகோளுக்கு தான் அவர் இருப்பாரு. கிருபாலினி. ஜேபி கிருபாலினி அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க இருப்பாங்க. சோ அவரை சச்சிதானந்த சின்ஹாவை ஆக்சுவலா எந்த கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிருப்பாங்க? பிரெஞ்சு பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? சோ பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன்ல தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வயதுல மூத்தவர்கள் தான் வந்து ஒரு அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இந்த மாதிரி வைக்கும் போது அதுக்கு தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பொறுத்து அவர் செலக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா நமக்கு பெர்மனன்ட் பிரசிடென்ட் அப்படின்னு யாரை செலக்ட் பண்ணிருப்பாங்க? ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் இல்லையா? சோ அவருக்கு துணையா 2 பேர் செலக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, யார் யாரு? டெபியூட்டி வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, அவர் பேர் என்ன, முகர்ஜி இல்லையா? சோ அவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஃபைன். சோ பிரெஞ்சு அப்படிங்கிற வேர்டு வந்தனால அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஓகே ஃபைன். சோ இப்போ வந்து நமக்கு பிரெஞ்சுல இருந்தா இந்த என்விரோனியா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். சோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உயிரற்ற உயிருள்ள அனைத்தையும் மென்ஷன் பண்ணக்கூடியதுதான் இதோட மீனிங் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் அப்படின்னா. சோ இதுல நம்ம வந்து ஒவ்வொன்றுமே இன்னொன்னோட ரிலேட்டட் ஆகி தான் இருக்கும். நமக்கு என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு சுற்றுச்சூழல்ல ஒரு அந்த உணவு சங்கிலி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஒரு குட்டி பூச்சியில ஆரம்பிச்சு பெரிய விலங்கு வரைக்கும் அது ஒண்ணு சார்ந்துதான் இருக்கும். சோ அதுல எந்த ஒரு உணவு சங்கிலி கட்டானாலுமே வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டுரும். ஓகேவா? சோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப சூழல் மண்டலத்தோட முக்கிய கூறுகள் அப்படின்னு பாத்துட்டோம்னா இந்த சூழல் மண்டலம் அப்படிங்கிற அமைப்பு. சோ இந்த புக் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல மட்டும்தான் விட்டுருக்காங்க. இங்கிலீஷ்ல வந்து இன்னொரு 2 months ஆகுமாமா. ஓகேவா? ஏப்ரல் மந்த்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இப்போதைக்கு பாத்துக்கோங்க. அண்ட் இது வந்து இப்ப சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல வந்து ரொம்ப கண்டென்ட் வந்து சும்மா ஸ்டோரி மாதிரி தான் நிறைய இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ சூழல் மண்டலம் அப்படிங்கிற ஒரு சொல் ஃபர்ஸ்டா 1935ல ஏஜி டான்ஸ்லி அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்டுச்சு. சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ எக்ஸாம்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. சோ அதனால நல்லா பாத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அடுத்தது எதுதான் வரப்போகுது? குரூப் 1 தான் வரப்போகுது. சோ எல்லாரும் குரூப் 1 அட்டன் பண்ணுவீங்க தானே இதுல இருக்கிறவங்க எல்லாரும்? இல்ல குரூப் 4 மட்டும் தான் அட்டன் பண்ணுவேன்னு யாராச்சும் இருக்கீங்களா? ஓகே. சோ எல்லாரும் எழுதுங்க. ஓகேவா? எந்த எக்ஸாம் வந்தாலும் எழுதுங்க. அது நீங்க எதை எய்ம் பண்ணி எழுதினாலும் பட் எழுதுனீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? ஃபைன். சோ குரூப் 1 ரேஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து குரூப் 4 வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா குரூப் 4 வந்து இப்போ குரூப் 2 குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது குரூப் 4 வந்து ரொம்ப டஃப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கு பேசாம குரூப் 1 எழுதிட்டு போயிடலாம்னு தோணும். அந்த அளவுக்கு கொஸ்டின் இருக்குது. சோ ஓகே பாத்துக்கோங்க.
1935ல ஏஜி டான்ஸ்லி அப்படிங்கிறவரால தான் இந்த சூழல் மண்டல அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளோட உயிர்கோளத்தோட ஒரு அடித்தளமா இருக்குது. அப்போ நம்ம இயற்கைய கரெக்டா பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டா இந்த சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். அப்ப இந்த என்விரான்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளோரா ஃபானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோரா அப்படிங்கிறது என்ன, ஃபானா அப்படிங்கிறது என்ன? ஃப்ளோரா ஃபானா ஆக்ட் எப்போ? ஓகே, ஃப்ளோரானா பிளான்ட், ஃபானானா அனிமல். ஓகேவா? ஃப்ளோரா ஃபானா ஆக்ட் இந்தியால போஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ 1986 இல்லையா? ஸோ எந்த ஆக்டை நம்ம வந்து ஃப்ளோரா ஃபானா ஆக்ட்னு சொல்லுவோம்? ஓகே, ஸோ 1972. ஓகேவா? நம்ம இந்த 1972ல என்ன ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க? என்ன? எஸ், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேவா? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதை தான் வந்து நம்ம ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வைல்ட் லைஃப் அப்படிங்கும் போது நமக்கு தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு வைல்ட் லைஃப் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். ஓகேவா? ஸோ இதுல அதான் சொல்லியிருப்பாங்க நமக்கு உணவு சங்கிலி அப்படிங்கிறது இதுல இம்பார்ட்டன்டான ஒரு பங்கு வந்து வகிக்கும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உயிரற்ற கூறுகள். ஸோ நம்ம இங்க வந்து உயிரற்ற அனைத்து காரணிகளையும் குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுல உயிரற்ற இயற்பியல் வேதியியல் கூறுகள் எல்லாம் இருக்கும். காற்று அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வளிமண்டலம். ஸோ வளிமண்டலத்துல இருந்து தான் நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நம்ம சுவாசிச்சு வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே கிடைக்குது. நீர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு. ஸோ ஹைட்ரோ அப்படிங்கிற வேர்டு வந்துட்டாலே அது வாட்டரை குறிக்கக்கூடியதான். ஸோ ஆப்ஷன் ஏதாவது எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா வாட்டர்னு டைரக்டா கொடுக்காம ஹைட்ரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு ஈஸியா ஆப்ஷன் எடுக்க முடியும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது மண் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ சாயில் டே என்னைக்கு? சாயில் டே டிசம்பர் 5. மவுண்டைன் டே டிசம்பர் 11. ஓகேவா? ஸோ டேஸ் வந்து இம்பார்ட்டன்ட், கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, படிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சூரிய ஒளி இருக்குது. அடுத்தது வாழ்க்கையோட முக்கிய ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பேசிக் நீட்ஸ் அப்படிங்கிறது வேணும். உணவு, நீர், ஓகேவா? ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு உணவு, தங்குறதுக்கு இடம். ஸோ இது எல்லாம் தான் நமக்கு பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இயற்கையோட சுழற்சியை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு இது வச்சிருப்பாங்க. ஸோ நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி, ஆக்சிஜன் சுழற்சி அப்படிங்கிறது. ஸோ இந்த நீர் சுழற்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு வாட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட தொடர்ச்சியான இயக்கத்தை தான் நீர் சுழற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி மேல போயிட்டு மேகமா கன்வெர்ட் ஆகி அதுதான் வந்து குளிர்ந்து கடைசியில நமக்கு மழையா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் அப்படியே கண்டினியூவா நடந்துட்டே இருக்கும். இதுதான் திருப்பி திருப்பி வந்து நடந்துட்டே இருக்கும். அப்ப இதுதான் வந்து அந்த நீரோட ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கார்பன் சுழற்சி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து வளிமண்டலம். ஸோ நம்மளோட அட்மாஸ்பியர்ல உயிர்கோளம், நீர்கோளம், ஸோ மண், ஸோ இது எல்லாம் வழியா இந்த கார்பன் அப்படிங்கிறது நமக்கு எல்லா இடத்துலயும் பரவி காணப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த கார்பன் சுழற்சிக்கான படிநிலைகள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை. ஸோ ஒளிச்சேர்க்கை வந்து எங்க நடக்கும் அப்படின்னா தாவரத்துல நடக்கும். ஸோ தாவரம் என்ன பண்ணுது? வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய CO2 ஒளி உறிஞ்சிட்டு சூரிய ஒளியை பயன்படுத்தி அதை வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, சோ தாவரங்கள் வந்து எப்பவுமே CO2 உறிஞ்சிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்குமா? எப்பவுமே அதை தான் பண்ணுமா இல்ல வேற ஏதாவது பண்ணுமா? டே டைம்ல மட்டும் பண்ணுமா? டே டைம்ல வந்து ஆக்சிஜனை வெளியே விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். ஸோ நைட் டைம்ல பார்த்துட்டோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டு
ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கும். ஸோ அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த நைட் டைம்ல வந்து மரத்தடியில, புளிய மரத்தடி, வேப்ப மரத்தடியில எல்லாம் போனா பேய் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் அது வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுற டைம், அது நைட் டைம். ஸோ நம்ம போகும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம அளவுக்கு அதிகமா இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து அதை வந்து நம்ம மக்கள் வந்து அப்படி பேய் அடிக்கிறதுன்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ CO2 பிளஸ் H2O பிளஸ் சூரிய ஒளி, ஸோ இதுதான் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. குளுக்கோஸோட ஃபார்முலா தான் நமக்கு C6H12O6 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பிளஸ் ஆக்சிஜனா கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது நார்மலா நடக்கக்கூடியது. ஒரு உயிரினம் அப்படின்னு எடுத்துட்டா ஸோ ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும். ஸோ அடுத்தது டீகம்போஷன். ஸோ டீகம்போஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு தாவரம் இல்ல விலங்கு இறக்குது அப்படின்னா அது அப்படியே வந்து டீகம்போஸ் ஆகும் இல்லையா, சிதைவடைஞ்சிடும். ஸோ அதை தான் சொல்றாங்க. அடுத்தது எரித்தல். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிலக்கரி எண்ணெய் வாயு, ஸோ இந்த மாதிரி புதைப்படிவ எரிபொருட்கள், உயிரி எரிப்பு, இது எல்லாமே இந்த மாதிரி கம்பஷன்லயுமே என்ன ஆகும் அப்படின்னா CO2 தான் வந்து வெளியாகும். கார்பன் டை ஆக்சைடு தான் நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓஷன் அப்டேக், கடல் உறிஞ்சுதல். ஸோ கடல் என்ன பண்ணுது அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது. ஸோ இதுல ஒரு பகுதி தான் கடல் உயிரினங்களால பயன்படுத்தப்படுது. சில என்ன பண்ணுது அப்படின்னா கடலோட அடிப்பகுதியில மூழ்கி போயிடும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் அண்ட் ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஸோ ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், ரொம்ப நாளா அந்த இறந்த தாவர விலங்குகள் எல்லாமே மண்ணுக்கடியில புதைக்கப்பட்டு நமக்கு இயற்கை எரிவாயுவா மாற்றப்படக்கூடியதுதான் அந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் வளிமண்டலம், மண், தாவரங்கள், விலங்குகள், ஸோ இதுக்கு இடையில எல்லாம் நைட்ரஜன் போகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ப இது எல்லாம் தான் நமக்கு எதுல இருக்கு அப்படின்னா கார்பன் சுழற்சி அப்படிங்கிறதுல அந்த ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டீகம்போஷன், கம்பஷன், ஓஷன் அப்டேக், ஃபார்மேஷன் அண்ட் ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். சோ நைட்ரஜன் இது வந்து நமக்கு சயின்ஸ்லயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சயின்ஸ்லயுமே இந்த டாபிக் வந்து வரும். ஓகேவா? அந்த லாஸ்ட்ல பயாலஜி பார்ட்ல வந்து இது வரும். சோ இது என்னென்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தோம்னா வளிமண்டலத்துல இருந்து நைட்ரஜன் அம்மோனியா அல்லது அது தொடர்புடைய சேர்மங்களாக மாற்றும் செயல்முறையை தான் வந்து நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா மண் அல்லது வேர் முடிச்சுகள், அந்த ரூட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ். ஓகேவா? சோ அதுதான் இந்த ப்ராசஸ்ல வந்து ஈடுபடும். அடுத்தது நைட்ரிபிகேஷன். சோ நைட்ரிபிகேஷன் அப்படிங்கிறது நைட்ரோமோனஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால அம்மோனியா நைட்ரேட்டா மாற்றப்படக்கூடியது தான் நம்ம நைட்ரிபிகேஷன் அப்படிங்கிறது சொல்றோம். சோ அடுத்தது அசிமிலேஷன். சோ அசிமிலேஷன் ஒருங்கிணைப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம்னா தாவரங்கள் வந்து மண்ணுல இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகளை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு புரதம், நியூக்ளிக் அமிலம், ஓகேவா? சோ DNA, RNA மற்றும் பிற நைட்ரஜன் சேர்மங்களை உருவாக்க இதை பயன்படுத்திக்கும். சோ DNA, RNA ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? deoxyribonucleic acid. ஓகே, RNA. ஓகே, deoxyribonucleic acid, ribonucleic acid. ஓகேவா? சோ இதான் நமக்கு. ஓகே, ஃபைன். DNA, RNA அப்படிங்கிறது இதுவும் இம்பார்ட்டன்ட், நமக்கு ஃபுல் ஃபார்ம்ல கூட கேட்கலாம். அடுத்தது அம்மோனிபிகேஷன் அப்படிங்கிறது. சோ தாவரங்களும் விலங்குகளும் இறக்கும் போது என்னாகும் அப்படின்னா சிதைக்கும் பாக்டீரியா கரிம பொருளை உடைத்து அம்மோனியா வடிவத்தில் நமக்கு நைட்ரஜனை மறுபடியும் மண்ணுல வெளியிடுறது தான் இந்த அம்மோனிபிகேஷன் அப்படிங்கிறது. சோ இந்த ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட பார்த்திருப்போம். சோ இந்த கழுகுகள் எல்லாம் ஒரு மருந்தால இறக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கூட கேட்டிருப்பாங்க. அது என்னது? டைக்ளோஃபெனாக். ஓகேவா? சோ டைக்ளோஃபெனாக் அப்படிங்கிற அந்த மருந்துனாலதான் வந்து அது என்ன அப்படின்னா விலங்குகளுக்கு வந்து அது இன்ஜெக்ட் பண்ணுவாங்களாம், அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா. சோ அது வந்து இறந்த அப்புறம் அது என்ன பண்ணும், அந்த கழுகுகள் வந்து சாப்பிடும். அப்ப அது வந்து கழுகு சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது கழுகு உடம்புக்குள்ள அந்த மருந்து போகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கழுகு வந்து இறந்துடும். ஓகேவா? சோ இது வந்து ரீசெண்டா நிறைய கழுகுகள் வந்து இதனால இறக்குறனால அந்த மருந்தை வந்து பேன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டைம்ல வந்து எக்ஸாம்ல அந்த क्वेश्चन கேட்டாங்க. ஓகேவா? ஆமாங்க, டைக்ளோஃபெனாக்.
ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் நீக்கம். சோ சூடோமோனாஸ் போன்ற நைட்ரிஃபிகேஷன் பாக்டீரியாக்கள் நைட்ரேட்டுகளை மீண்டும் வாயுவாக மாற்றும். சோ இந்த சூடோமோனாஸ் பாக்டீரியா அப்படிங்கிறது யூஸ்வலா நமக்கு எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கப்பல்ல எல்லாம் ஆயில் எல்லாம் கொண்டு போவாங்க இல்லையா? அப்ப வந்து திடீர்னு அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கப்பல் எல்லாம் வெடிச்சு அந்த ஆயில் வந்து கடல்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். சோ அது வந்து நிறைய பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த டைம்ல வந்து ஃபிஷ் எல்லாம் பிடிக்க வேண்டாம், அந்த பகுதிக்கு போக வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஆயில வந்து ரிமூவ் பண்றதுக்கு, அந்த இடத்தை கிளியர் பண்றதுக்கு இந்த சூடோமோனாஸ் பாக்டீரியா அப்படிங்கறத யூஸ் பண்ணி தான் அதை வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சூடோமோனாஸ் பாக்டீரியான்னு போட்டுட்டு அந்த கடல்ல ஆயில் இதானா அதை நீக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் சுழற்சி. ஸோ ஆக்சிஜன் சுழற்சி அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து கார்பன் சுழற்சி பார்த்த மாதிரி ஆக்சிஜன் சுழற்சி. ஸோ இதுவுமே வந்து நமக்கு நம்மளோட அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் வந்து எல்லா இடத்துலையும் தொடர்ந்து இயக்கம் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆக்சிஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுவுமே வந்து போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டீகம்போஷன், கம்பஷன், ஸோ பெருங்கடல் மற்றும் பாறைகளில் ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி எல்லா படிநிலையும் எல்லா ஸ்டெப்ஸ்லயும் ஆக்சிஜன் அப்படிங்கிறதும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் மண்டலத்தோட சேவைகள். ஸோ என்விரான்மெண்ட் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பயிர் போட்டோம் அப்படின்னா அதோட மகரந்த சேர்க்கை பாலினேஷன் அப்படிங்கிறதுக்கு அதுல வந்து என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். ஸோ அந்த ஒரு பட்டாம்பூச்சி ஆகட்டும், ஸோ பட்டாம்பூச்சி இருக்கு, அதுதான் போயிட்டு நமக்கு மேக்சிமம் வந்து அந்த மகரந்த சேர்க்கைக்கு பெரிய ஒரு பார்ட் வந்து கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து கழிவுகளை சிதைக்கிறது ஆகட்டும், காலநிலை ஒழுங்குமுறை, ஸோ காற்று நீர் சுத்திகரிப்பு, மண் உருவாக்கம். ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் இல்ல, பாக்டீரியா இல்ல, வைரஸ் இல்ல அப்படின்னு, அந்த பாக்டீரியா இல்ல அப்படிங்கும்போது நமக்கு அந்தந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அந்தந்த பாக்டீரியாஸ் வேணும். ஸோ அப்பதான் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். அப்ப இருக்கிறது எல்லாமே எல்லாமே அளவா இருக்கும்போது எந்த ப்ராப்ளமும் ஆகுறது இல்ல. சோ நம்ம பொல்யூட் பண்றதுனால எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்பதான் வந்து சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுறதுக்கு ஒரு ரீசனா இருக்குது. அப்போ அதே போல பல்லுயிர் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா ஒரு ஒரு நல்ல ஹெல்த்தியான என்விரான்மெண்டல் வேணும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப முக்கியம், அதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது. அப்ப இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாசுபாடுனா என்ன, நம்ம வந்து நமக்கு காற்று கிடைக்குது, நீர் கிடைக்குது, நிலம் கிடைக்குது, ஸோ எல்லாமே நமக்கு கிடைக்குது. பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல வந்து தேவையில்லாத விஷயங்களை பண்ணி அதை வந்து பொல்யூட் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து மாசுபாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இயற்பியல், வேதியியல், பிசிக்கலி, இன்னொன்னு பயாலஜிக்கலி, ஸோ எல்லாத்துலயுமே வந்து ஒரு நம்ம பண்ற ஒரு விஷயத்தோட கான்சீக்வன்ஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னா அது பொல்யூஷனா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்ப இதுல வந்து டைப்ஸ் இருக்கு. இப்ப மாசுபடுத்திகள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சிதைவடைபவை, சிதைவடையாதவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சிதைவடையக்கூடியது அப்படின்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமா டீகம்போஸ் ஆயிரும், எந்த பிரச்சனையும் இருக்காது மேக்சிமம். சோ இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா மெதுவா சிதைவடையக்கூடியது. ஓகேவா? சிதைவடையும், பட் என்னன்னா கொஞ்சம் டைம் வந்து அதிகமா எடுத்துக்கும். சோ இதை வந்து நிலையற்ற மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு வந்து கம்ப்ளீட்டா சிதைவடையாதது, என்ன நம்ம பிளாஸ்டிக் மாதிரிப்பட்ட விஷயங்கள். சோ அது வந்து டீகம்போஸே ஆகாது. சோ அப்போ விரைவாக சிதையக்கூடியவை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நார்மலாவே நேச்சுரலாவே அது வந்து டீகம்போஸ் ஆயிரும். ஸோ பாக்டீரியா, பூஞ்சை, அதுக்கப்புறம் ஆக்சிஜன், ஸோ சூரிய ஒளி. இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காய்கறி குப்பையெல்லாம் கொண்டு போய் போட்டோம்னா இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு வந்து அது காஞ்சி இன்னொரு 2-3 நாளையில அது வந்து கம்ப்ளீட்டா டீகம்போஸ் ஆயிரும். ஓகேவா? சோ நமக்கு வந்து இயற்கை உரம் தயாரிக்கிறது கூட என்ன பண்ணுவோம், வீடுகள்ல வந்து ஒரு குழி எடுத்து நம்மளோட வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள்லயே வந்து டீகம்போஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு உரமா மாறிடும் இல்லையா? சோ அப்ப அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்கள். சோ இயற்கையிலேயே அந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே என்ன பண்ணுது, அதை டீகம்போஸ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். சோ இப்போ நீர்நிலைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யூட்ரோபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேவா? சோ இந்த யூட்ரோபிகேஷன் அப்படின்னா என்னன்னா இதுல வந்து நமக்கு எக்ஸசிவ் என்ரிச்மெண்ட் ஆஃப் வாட்டர் பாடிஸ் வித் நியூட்ரியன்ஸ் லீடிங் டு டென்ஸ் growth ஆஃப் பிளான்ட் லைஃப் அண்ட் எஸ்பெஷலி ஆல்கே.
ஓகேவா. சோ நமக்கு இது வந்து இந்த யூட்ரோபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு அதிகமா தண்ணீர் நிலைகள்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆல்கே அப்படிங்கிற இந்த பாசிகள் வந்து படருது இல்லையா. சோ அது வந்து இதனாலதான். அப்போ இது எதனால உருவாகுது, இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ நம்ம வந்து அதிகமா இந்த உரங்கள் அப்படிங்கிறது செயற்கை உரங்கள் வந்து கெமிக்கல் நிறைஞ்ச உரங்களை அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் கழிவு நீரெல்லாம் கொண்டு போய் அந்த தண்ணி போற இடங்கள், ஆறு, குளங்கள் இதுல போய் கலக்க வைக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ் எல்லாம் கொண்டு போய் ஆறுகள்ல கொட்டுறது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் ஓகேவா. ஸோ அதுவுமே வந்து ஒரு மாசுபடுத்தி தான் இல்லையா. சோ அப்ப இதனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. சோ நம்மளோட அந்த உயிரியல் அமைப்பு, உயிர் பன்மை அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும். சோ நீர்நிலைகள் பாதிக்கப்படும். அந்த உணவு சங்கிலி, அந்த இயற்கையா இருக்கக்கூடிய உணவு சங்கிலி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். சோ எக்கனாமிக் லாஸ் அப்படிங்கிறதும் ஏற்படும். என்ன அப்படின்னா இப்போ ஒரு நீர்நிலையில போயிட்டு இந்த மாதிரி மாசெல்லாம் கலக்குறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபிஷரிஸ், அதுக்கப்புறம் டூரிசம் இதெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்படுது. ஓகேவா. சோ இதுதான் வந்து நம்ம அந்த ஆல்கே வந்து அதிகமா வளருது இல்லையா. சோ இதுதான் வந்து யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா மெதுவாக சிதையக்கூடிய அல்லது நிலையற்ற மாசுபடுத்திகள் அப்படின்னா இவை பல ஆண்டுகளுக்கு எந்தவித மாற்றமும் அடையாமல் அப்படியே இருக்கும். சோ அப்படியே இருக்கிறனால டீகம்போஸ் ஆகாம ஒரு வேஸ்ட் வந்து அப்படியே கிடக்குதுன்னா என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிடிடி. ஓகேவா. சோ இந்த டிடிடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோஈத்தேன். சூப்பர். டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். சோ இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்ரிவேஷன்லயே கேட்டிருக்காங்க, பாத்துக்கணும். டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படிங்கிறது தான் டிடிடி அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிதைவடையாத மாசுபடுத்திகள். சோ இந்த சிதைவடையாதது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை வந்து நம்ம நார்மலா எப்படி ஒண்ணு நேச்சுரலா டீகம்போஸ் ஆகணும் அப்படின்னா கொஞ்ச நாள்ல அதுவே ஆயிரும், உடனே ஆயிரதும் இருக்கு, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு ஆகுறதும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சோ இது வந்து இயற்கையில அதுவா டீகம்போஸ் ஆகவே ஆகாது. ஒரு தடவை சுற்றுச்சூழல் அமைப்பில் வெளியிட்டால் அதனை வெளியேற்றுவது கடினமா இருக்கும். ஓகேவா. சோ அப்ப சுற்றுச்சூழல் நிலைகளை பொறுத்து மெதுவாக சிதைவடக்கூடியது. வெப்பநிலை, ஈரப்பதம், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா காரியம், பாதரசம், காட்மியம், குரோமியம், நிக்கல். சோ இது எல்லாமே வந்து சிதைவடையாத மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்ப தமிழ்நாடு என்னென்ன சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நீர் மாசுபாடு, தொழிற்சாலை, சோ ஒரு வாட்டர் பாடி ஆகட்டும், இல்ல இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், இல்ல நமக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்ன அப்படின்னா நம்மளோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கிறது அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா. சோ இப்பெல்லாம் வந்து தண்ணி போட்டோன்னா மேலேயே எந்த இடத்துலயுமே வந்து கிடைக்கிறது கிடையாது, ரொம்ப ரேரு. கொஞ்சம் ரொம்ப வில்லேஜா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் வாட்டர் நல்லா இருக்கும். மத்த மாதிரி ஏரியாஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆழமா போட்டா கூட தண்ணி கிடைக்கிறது கிடையாது. சோ அடுத்த காலநிலை மாற்றத்தோட தாக்கங்கள், நம்மளோட கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சோ பல்லுயிர் இழப்பு, சோ இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கடலோர அரிப்பு, காற்று மாசுபாடு, ஒலி மாசுபாடு. சோ இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல மெயினா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா காற்று மாசுபாடு. சோ இந்த காற்று மாசுபாடு, ஏர் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா காற்றுல இயற்கையா அல்லது மனித நடவடிக்கையினால் புவியின் வளிமண்டல கூற்றுகள்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த காற்று மாசுபாடுலயுமே வந்து டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா. பிரைமரி, செகண்டரி, அதுக்கப்புறம் உட்புற மாசுபாடு, வெளிப்புற மாசுபாடு, இயற்கை மாசுபாடு. சோ இதோட மூல ஆதாரங்கள் என்னென்ன சோர்சஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா போக்குவரத்துனால, அதுக்கப்புறம் நார்மலாவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால, பரப்பு, அப்புறம் இயற்கை மூலாதாரங்கள். ஓகேவா. சோ இந்த மாதிரி எல்லா சோர்சஸ்னாலையும் நமக்கு காற்று அப்படிங்கிறது மாசுபாடு அடைஞ்சிட்டு தான் இருக்குது. சோ இப்ப முதன்மை மாசுபாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டைரக்டா நம்ம வந்து பண்ற ஒரு விஷயத்தோட கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது உடனே வெளிப்படும் இல்லையா. இப்ப வந்து கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, நுண்துகள்கள். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், இப்போ டெல்லியில எல்லாம் பட்டாசு வெடிச்சாங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து அடுத்த நாளே இல்ல அன்னைக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கிறது. ஏன்னா அங்க வந்து ஆல்ரெடி வந்து ஏர் வந்து ரொம்ப பொல்யூட் ஆகி இருக்குது. நம்ம ஏரியாஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நார்மலா இருக்கிறதுக்கும் இந்த தீபாவளி டைம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க நமக்கு. ஓகே, ஒரே நிமிஷம்.
ஓகே. ஸோ அப்போ நைட்டு ஃபுல்லா நம்ம பட்டாசு வெடிச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிளைமேட்டே வந்து ஒரு சேஞ்ச் தெரியும். ரொம்ப ஹீட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப அதெல்லாம் வந்து நமக்கு உடனடியா தெரியக்கூடிய விஷயங்கள். அதுதான் வந்து முதன்மை காற்று மாசுபாடுன்னு சொல்றாங்க. ஸோ இரண்டாம் காற்று மாசுபாடு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா முதன்மை மாசுபடுத்திகள் ஒன்றுக்கொன்று, அதாவது சூரிய ஒளி இயற்கை கூறுகளோட ஒரு நேச்சுரலோட இல்லைன்னா அந்த சன் கூட அது வந்து வினை புரிஞ்சு நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அததான் வந்து இரண்டாம் நிலை காற்று மாசுபாடுன்னு சொல்றாங்க. ஸோ ஓசோன்ல ஏற்படுறது O3 அப்படிங்கிறது ஓசோனோடது. புகைமூட்டம், பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், ஓகேவா? PAN அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது அமிலமழை. ஸோ அமிலமழை ஃபார்முலா பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். SO2 NO2 நீர், ஓகேவா? ஸோ இது மூணும் சேர்ந்ததுதான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா அமிலமழை அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? SO2 NO2 நீர். சோ அடுத்தது உட்புற மாசுபாடு பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல சமையல் புகை, ஓகேவா? சோ இப்ப நமக்கு இந்த புகையெல்லாம் அதிகமா வருது அப்படின்ட்டு தான் என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க நம்ம மோடிஜி? எல்பிஜி இல்லையா? சோ என்ன எல்பிஜிக்கு என்ன பேரு? உஜ்வாலா. எப்ப கொண்டு வந்தாங்க? எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அந்த ஆழ்கடத்தல், அந்த உஜ்வாலா எப்ப கொண்டு வந்தாங்க? 17. ஆழ்கடத்தல் எஸ் 2007, ஓகேவா? 2007. உஜாலா அப்படிங்கறது எப்ப கொண்டு வந்தாங்க? 2015, ஓகேவா? ஃபைன். அப்போ அதுக்காக தான் நமக்கு இந்த எல்பிஜி அப்படிங்கிறது. ஸோ எல்பிஜில ஸ்மெல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கேஸ், என்ன இது சேர்ப்பாங்க சப்ஸ்டன்ஸ்? எத்தில் மெர்காப்டன், ஓகேவா? எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிறது சேர்ப்பாங்க. ஸோ அது ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்பிஜில என்ன இருக்கும்? என்னெல்லாம் இருக்கும்? 2 காம்போனன்ட் இருக்கும் இல்லையா? எஸ், ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன், ஓகேவா? ப்ரொப்பேனும் பியூட்டேனும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு எல்பிஜி. ஸோ நார்மலா அதுக்கு வந்து ஸ்மெல்லு கிடையாது. ஸோ அது லீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்பதான் வந்து எதுவும் ஆக்சிடென்ட்ஸ் ஆகாம நம்ம பாத்துக்க முடியும். அதுக்காக தான் அந்த எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கறத அந்த வாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சேர்த்திருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம அந்த சமையல் புகை, இதுக்கு முன்னாடி நம்ம பழைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சமையல்ல வந்து இந்த விறகு அடுப்புல தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு மாசுபாட்டுக்கு காரணம். ஸோ அடுத்த சிகரெட் புகை, வண்ணப்பூச்சு, வீட்டை சுத்தம் செய்யும் வேதிப்பொருட்கள், ஓகேவா? நம்ம வந்து இந்த கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி வீட்டை கிளீன் பண்றோம் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து மாசுபடுத்தி தான். அடுத்தது வெளிப்புற காற்று மாசுபாடு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப அர்பன் ஏரியால பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ ஒரு போக்குவரத்து ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த இது ஒரு தொழிற்சாலை ஆகட்டும், இல்லைன்னா ஒரு பில்டிங் ஒர்க் நடக்குது அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய தூசுகள். ஸோ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெல்லி ரீஜியன்ல எல்லாம் மெயினா எதனாலதான் மாசு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயிர் அந்த விளைச்சல் முடிஞ்சதுமே அந்த பயிர்கள் எல்லாம் போட்டு, அந்த காஞ்சு போன பயிரெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க? எரிச்சிருவாங்க. சோ அதுதான் வந்து அந்த ஏரியால பொல்யூஷனுக்கு வந்து முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே வந்து வெளிப்புற காற்று மாசுபாடு அப்படிங்கிறது. அடுத்து இயற்கை மாசுபாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வல்கனோ எரப்ஷன், ஓகேவா? எரிமலை வெடிக்கிறது, காட்டு தீ ஏற்படுறது, ஓகேவா? சோ காட்டு தீ எதனால ஏற்படுது? மெயினான ரீசன் என்ன? காட்டு தீ எதனால ஏற்படுது? எஸ், வறட்சி, ஓகேவா? வறட்சியினாலதான் காட்டுத்தீ ஏற்படும். ஓகே, சோ இது மெயினா என்னன்னு பாத்துட்டோம் அப்படின்னா வறட்சிக்கும் இந்த தீக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னா இப்போ ஒரு 2 மரம் இருக்கு அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியர் ஃபுல்லாவே வந்து சுத்தமா ஈரப்பதம் இல்ல அப்படிங்கும் போது ஒரு வறண்ட காற்று அடிக்குதுன்னு வைங்களேன், அந்த 2 மரமும் என்ன பண்ணும்? உரசும். சோ உரசும் போது என்ன ஆகும்? ஈரப்பதம் இல்ல அப்படின்னா டக்குன்னு தீப்பத்திரும், ஓகேவா? சோ அதுதான் வந்து ஒரு மெயின் ரீசனா இருக்கக்கூடியது. அதனாலதான் அந்த காற்றுல ஈரப்பதம் குறையும் போதுதான் நமக்கு காட்டுத்தீ போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுது. சோ காற்று மாசுபாட்டோட முக்கிய மூலாதாரங்கள் என்னன்னு பாத்துட்டோம் அப்படின்னா நம்ம போக்குவரத்து மூலாதாரம். சோ காரு, பஸ், ஏரோப்ளேனு, சோ எல்லாமே வந்து ஒரு ரீசனா தான் இருக்குது.
நிலையான மூலாதாரம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, ஸோ ஆயில், இந்த ரிஃபைனரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே ஒரு ரீசன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரப்பு மூலாதாரங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா விவசாயம், ஸோ அங்கதான் நம்ம எல்லாத்தையும் எரிக்கிறோம் இல்லையா, அது. அடுத்த இயற்கையா ஏற்படக்கூடியது, நார்மலா காற்றுல ஏற்படக்கூடிய தூசு, எரிமலை வெடிக்கிறது, ஸோ இது எல்லாத்தையுமே சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காற்று மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஸோ இந்த காற்று மாசுபாடை வந்து நம்ம இந்த PM2.5 ஓகேவா, பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து 2.5க்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஸோ அது எக்ஸீட் ஆகி போச்சு அப்படின்னா அது வந்து நம்ம அட்மாஸ்பியரை வந்து பாதிக்கும். ஓகேவா, ஸோ அதனாலதான் வந்து ரெஸ்பிரேஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். நம்ம மெயினா வந்து லங்ஸை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு அதுதான் ரீசன். அடுத்து இதய பிரச்சனை வருது, ஸோ ஹார்ட் அட்டாக்கு, இன்னொன்னு பக்கவாதம், ஓகேவா, பேரலிஸ் அட்டாக்கு, அப்புறம் ப்ரெஷரு, ஸோ எல்லாமே வந்து இதனாலதான் வருது. அடுத்த நரம்பியல் கோளாறுகள், ஸோ இந்த வெயின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கண் மற்றும் தோல் எரிச்சல், முன்கூட்டிய மரணம், ஸோ அமிலமழை. ஸோ அமிலமழை ஃபார்முலா என்ன பார்த்தோம்? NO2 SO2 plus NO2 plus water இல்லையா, H2O அப்படிங்கிறது தான் அமிலமழை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காலநிலை மாறுபாடு, ஓசோன் சிதைவு. ஸோ ஓசோன் சிதைவு அப்படிங்கிறது நமக்கு எடுத்துட்டோம்னா குளோரோஃப்ளோரோ கார்பன், ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹாலன்ஸ், ஸோ இதனாலதான் வந்து ஓசோன் சிதைவு ஏற்படுது. குளோரோஃப்ளோரோ கார்பன் எல்லாம் எதுல இருந்து வெளிவரக்கூடியது? ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ், ஏசி, ஸோ இது ஃப்ரீயான் கேஸ் எல்லாம் வெளியே வரும் இல்லையா, ஸோ அதுதான் நமக்கு ஓசோன் சிதைவடைகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்குது. அடுத்தது குறையும் பார்வை திறன். ஓகே, நமக்கு அது பார்வையுமே பாதிக்கும். ஸோ அடுத்தது விவசாயத்துல பார்த்தோம் அப்படின்னா விளைச்சல் பாதிக்குது, மண்வளம் பாதிக்குது, நீர் மாசுபாடு அடையுது. சுற்றுச்சூழல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா வாழ்விட அழிவு. ஓகேவா, ஸோ இப்போ காடு, நீர்வாழ் உயிரினங்கள், ஸோ எல்லாமே வந்து பொல்யூட் ஆகுது அப்படின்னா அங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். அதோட வாழ்விடம் வந்து பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகும், அந்த உயிரினங்கள் வந்து அழியிற நிலைமை வரும். ஸோ உணவு சங்கிலிகள் சீர்குலைவு. ஸோ இந்த ஈயம், பாதரசம், கேட்மியம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, மண்ணுல படிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப அந்த உணவு சங்கிலி பாதிக்கப்படும். ஸோ இது மண்ணுல படியும் போது அந்த மண்ணுல இருந்து வர பாக்டீரியாஸ் ஆகட்டும், ஃபங்கஸ், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அது உருவாகாம போகும். ஓகேவா, அப்போ அது உருவாகல அப்படின்னா அது இப்போ ஒரு விலங்கு செத்து போச்சுன்னா அது டீகம்போஸ் ஆகாது, அப்படியே இருக்கும். அப்போ அது அது வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமா நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜையும் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த மருத்துவ செலவு அதிகரிப்பு, ஸோ பொருளாதார தாக்கம். இப்போ நமக்கு இந்த நோயெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், டோட்டலா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். ஸோ அது வந்து பொருளாதாரத்துல ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது. அடுத்தது சுற்றுலா வந்து பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் விவசாயத்தில் ஏற்படும் இழப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காலனி கொலாப்சஸ் சிண்ட்ரோம். ஸோ கூட்டு சிதைவு நோய் அப்படிங்கறது எடுத்துட்டோம் அப்படின்னா தீங்குயிர் கொல்லி, தாவர கொல்லி, ஸோ தேன் கூட்டினை அழிக்கின்றன மற்றும் வேளாண் உற்பத்தியை குறைக்கின்றன. இதன் காரணமாக தேனீக்களில் கூட்ட சிதைவு நோய் ஏற்படுகிறது. அப்போ காலனி கொலாப்சஸ் சிண்ட்ரம் அப்படிங்கிறது எதை பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனீக்களை பாதிக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. காலனி கொலாப்சஸ் சிண்ட்ரம் வந்து எதை பாதிக்கக்கூடியது அப்படின்னா தேனீக்களை பாதிக்கக்கூடியது. அடுத்தது கொசு விரட்டிகள். ஸோ NN-டை நீட்டா டொலுவமைடு மற்றும் அல்லத்ரீன் போன்றவை கொசு விரட்டி சுருள்களில் பயன்படுத்தப்படுகிறது. இது அரிப்பு, எரிச்சல், சிலிர்ப்பு உணர்வு அல்லது மரத்து போகும் உணர்வு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்துது. ஓகேவா, ஸோ இது என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்லயே பார்த்திருப்போம், இந்த கொசுவர்த்தி எல்லாம் பத்தி வச்சோம் அப்படின்னா அலர்ஜி ப்ராப்ளம் உடனே வந்து நமக்கு ஏதாவது இந்த தும்மல் வர்றது, ஸோ இந்த கோல்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி சிலருக்கு வந்து இச்சிங் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது எதனால வருது அப்படின்னா இந்த டைநீட்டாடோலோமைட் அல்லத்ரீன் அப்படிங்கிறதுனால வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரிலேட்டடா என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஸோ காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம், ஏர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1981ல கொண்டு வந்திருப்பாங்க. இதை அமெண்ட் பண்ணது 1987ல. ஸோ இந்த ஏர் ஆக்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி, எதுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க? ஃபர்ஸ்டா என்ன ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க பொல்யூஷன் ரிலேட்டடா? 1974ல எஸ், வாட்டர் ஆக்ட். ஓகேவா, வாட்டர் ஆக்ட் 1974ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த
ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் ஆகட்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு 1986ல என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆகட்டும். ஸோ எல்லாமே வந்து நமக்கு அந்த வாட்டர் ஆக்டுக்கு கீழே வரக்கூடியதுதான். அடுத்தது மோட்டார் வாகன சட்டம். ஸோ 1988ல வேற என்ன ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க? சுற்றுச்சூழல் கொள்கையா மேம்? சுற்றுச்சூழல் கொள்கை. ஓகே, அது ஓகே. வேற ஆக்ட்? எஸ், கரப்ஷன் ஆக்ட். ஓகேவா? ஊழல் தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறதும் 1988ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த மோட்டார் வாகன சட்டத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வாங்கி வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பொல்யூஷன் சர்டிபிகேட் இல்ல, எஸ் ஃபாரஸ்ட் பாலிசி 1988. ஓகே. ஸோ இந்தியன் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பாலிசி 2018. ஓகேங்களா? 2018. எஸ், 2018 தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பாலிசி. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட். இந்த மோட்டார் வாகன சட்டம் இதுல எப்ப அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2019ல கொண்டு வந்தாங்க. ஸோ காற்று மாசுபாட்டு விதிமீறல்களுக்கான அபராதங்களை இதுல இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான திட்டங்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1974. ஓகேங்களா? 74ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு வாட்டர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த வாட்டர் ஆக்டுக்கு கீழே தான் வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்ப கொண்டு வந்தாங்க? ஆல்ரெடி பார்த்திருப்போம். எஸ், 1982 February 27 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது பாலிசி நோட்ஸ்லயுமே இந்த டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 முக்கிய மாசுபடுத்திகளை இது வந்து கண்காணிக்குது. PM 2.5, PM 10, SO2, NO2, CO. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அது வந்து மானிட்டர் பண்ணி நமக்கு இது பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேசிய தூய்மையான காற்று திட்டம். ஸோ நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வேர்ல்ட் லெவல்ல நம்ம கிளீன் ஏர் ஆக்ட் அப்படிங்கறது எப்ப கொண்டு வந்தாங்க? தூய காற்று சட்டம் 1970. ஓகேவா? ஸோ அது வந்து 1970. நமக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 1981ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த NCAP நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து 2024க்குள்ள PM அந்த பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது 2.5 and 10 அளவுகளை 20ல இருந்து 30% குறைக்கிறத நோக்கமா வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபேம். ஸோ இந்த ஸ்கீம் நமக்கு தெரியும், 2 ஃபேஸா வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. 2015 to 19 ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ செகண்ட் ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா 2019ல இருந்து இப்போ வரைக்குமே அதுதான் இருக்கும். ஸோ இந்த ஃபேம் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபேம் ஃபுல் ஃபார்ம் ஃபாஸ்டர் அடாப்ஷன். எஸ், ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் electric vehicles. ஓகேவா? ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரும். ஸோ ஃபேம் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா ஊக்கத்தொகை, சார்ஜிங் உட்கட்டமைப்பு திட்டங்களில் கவனம் செலுத்தி இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா பொது போக்குவரத்து, ஸோ மின்சார வாகனங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட யூசேஜை வந்து அதிகப்படுத்தி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரோட்ல எல்லாம் பார்த்துட்டோம்னா நிறைய வெஹிக்கிள் அப்படிங்கிறது போகுது. அண்ட் இந்த ஸ்கூட்டர்ஸ்மே வந்து ஸ்கூட்டர்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது பாரத் தரநிலைகள். ஸோ இந்த காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கும் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் வாகன உமிழ்வை ஒழுங்குபடுத்துதல். ஸோ இந்த ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெஹிக்கிள்ல இருந்து அந்த புகை வெளிவருது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த பொல்யூஷன் அதை வச்சுதான் வந்து அந்த நமக்கு பொல்யூஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த BS4 என்ஜின்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இப்போ Group 2A மெயின்ஸ்ல இந்த கொஸ்டின்ல பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து 2017ல வந்தது. டெல்லியில அந்த காற்று தர இதை வந்து காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது GRAP. கிரேட்.
ஸோ ஸ்டேஜ் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா டெல்லியோட ஏர் குவாலிட்டி ரொம்ப 201ல இருந்து 300 வரைக்கும் இருக்கு. ஸோ ஸ்டேஜ் 2ல பார்த்துட்டோம் அப்படின்னா 301 to 400 வரைக்கும் இருக்கும். ஸ்டேஜ் 3 வந்து 401ல இருந்து 450 வரைக்கும் இருக்கும். ஸோ டெல்லியில வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்தது தேசிய காற்றுத்தர கண்காணிப்பு திட்டம் தமிழ்நாடு. ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல ஒரு 52 நிலையங்கள்ல மட்டும் செயல்பாட்டுல இருக்கும். இந்த காற்று தரம், இந்த ஏர் குவாலிட்டியை மானிட்டர் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு பெருசா தேவையில்லை. தமிழ்நாட்டுல காற்று தர குறியீடு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 51 to 100 இந்த ரேஞ்ச்ல வந்து இருக்குது. கொஞ்சம் ஒரு திருப்திகரமான பொசிஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தொடர் காற்று தர கண்காணிப்பு நிலையங்கள். சோ இந்த சுற்றுப்புற காற்றின் தரத்தை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்காக நமக்கு 34 இடங்கள்ல வந்து இந்த கண்காணிப்பு நிலையங்கள் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்காமா. சோ காற்றின் தர குறியீட்டை எட்டாத நகரங்கள் எத்தனை, நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 சிட்டிஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. எது அப்படின்னா தூத்துக்குடி, திருச்சி, மதுரை, சென்னை. சோ இந்த 4 சிட்டியுமே வந்து நமக்கு காற்று தர குறியீட்டை எட்டாத நகரங்கள் அப்படிங்கிறது. சோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா விரிவான சுற்றுச்சூழல் மாசுபாட்டு குறியீடு. ஸோ தான் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம சென்னையில தான் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஆகஸ்ட் 14, 2024 அன்னைக்கு கிண்டியில தொடங்கப்பட்டிருக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் சிமெண்ட் சுத்திகரிப்பு நிலையம். ஸோ என்விரான்மெண்டல் மானிட்டரிங் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அவங்க கரெக்டா பொல்யூஷன் ஏற்படுத்தாத அளவுக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பண்றாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதுக்கான ஒரு சென்டர் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை. சோ இந்த இ வெஹிக்கிள் பாலிசி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ நமக்கு இந்த மாநில குழந்தைகள் கொள்கை அப்படின்னு குழந்தை தொழிலாளர் கொள்கையா சோ எப்ப கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல? குழந்தைகளுக்கான கொள்கை 2021. முதியோர்களுக்கான கொள்கை ஓல்டேஜ் பர்சன்ஸ்க்கு 2023. சோ கைவிடப்பட்ட விதவை, தெருவோர குழந்தைகள், சோ இவங்களுக்காக 22. பெண்களுக்கான மாநில கொள்கை 24. ஓகேவா? சோ திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ஸ்டேட் பாலிசி 25. ஓகே. தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கை 2025 தான். ஓகேவா? சோ எந்த டேட்ல வெளிவந்திருக்கும்? ஆகஸ்ட் 8. எஸ், ஆகஸ்ட் 8, 2025. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? முருகேஷன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சோ அந்த கமிட்டில மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? எஸ், ஸ்டார்டிங்ல வந்து 13 பேரு போட்டு அந்த கமிட்டி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு ஆள் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? 14 பேர் இருந்திருப்பாங்க. சோ நம்ம இந்த கல்வி கொள்கையின்படி அந்த வடிவமைப்பு குழு ஒண்ணு அமைச்சிருப்பாங்களா? அதோட தலைவர் யாரு? கலைக்குழுவா? எஸ், அவர் தான், இஸ்மாயில். ஓகேவா? இஸ்மாயில். சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்துட்டோம் அப்படின்னா இப்ப தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2023. சோ நம்மளுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி அந்த ஸ்பிளிட் அப் எப்படி இருக்கும்? 10+2+3 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ அது எப்படி இருக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசில? 5+3+3+2. 5+3+3+4 அப்படிங்கிறது இருக்கும். சோ இங்க நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசில ஓகே. சோ அதை பார்த்து குரூப்ல போட்டு விடுங்க. ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா பாலிசி டியூரேஷன் அப்படிங்கிறது 5 இயர்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா? ஒரு 5 இயர்ஸ் அல்லது ஒரு புதுசா ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா அது வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2030ஆம் ஆண்டுக்குள்ள 30% மின்சார பேருந்துகளை இயக்குதல் அப்படிங்கறது டார்கெட் வச்சிருக்காங்க. சோ நமக்கு கூட தமிழரசு மேகசின்ல பாத்துருக்கோம் இல்லையா? இ பஸ்ஸஸ் அப்படிங்கறதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஜெர்மன் போயிட்டு ஒப்பந்தம் எல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாங்க. சோ அதுதான். அடுத்தது இதெல்லாம் தேவையில்லை.
ஸோ வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 2024-25. ஸோ வாழும் பூமியின் சுத்தமான காற்றை அனுபவிப்பதை துரிதப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு அறிக்கை. 2040க்கு உள்ள இந்த PM 2.5 வெளியீட்டை பாதியாக குறைத்தால் $2.4 trillion 30 மில்லியன் உயிர்களையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க 2040க்கு உள்ள. அடுத்தது உலக அபாய அறிக்கை. சோ குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா காற்றினால் ஏற்படுற அபாயங்களை ஒரு 2 வருஷம் இல்லைன்னா ஒரு 10 வருஷம் ஏற்படுற பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியா ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1945. ஓகேவா? டேட் என்ன? 45 48 டேட் என்ன? டேட் ஏப்ரல் 7. ஓகேங்களா? 1948ங்க. 1948 ஏப்ரல் 7. ஓகேவா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1948 ஏப்ரல் 7ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடியது. ஓகே. சோ இந்த WHO எடுத்தோம் அப்படின்னா 2வது உலகளாவிய காற்று மாசுபாடு இந்த புக் சிஸ்டர். இது வந்து அந்த தமிழ்நாடு ஜியோகிராஃபி சஞ்சீவ் பப்ளிகேஷன். ஓகே. சோ மற்றும் உடல் நலன் குறித்த மாநாடு மார்ச் 25 to 27 வரைக்கும் 2025ல. சோ 2015ஓட ஒப்பிடும் போது நம்ம வந்து ஆல்ரெடி வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருப்பாங்களோ அத மாதிரிதான் இவங்களும் சொல்லியிருப்பாங்க. நீங்க 2040க்குள்ள ஒழுங்கா எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு உயிர்களை காப்பாத்தலாம், இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ உலக காற்று அறிக்கை அப்படிங்கிறது 2024 ரிப்போர்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா உலக அளவுல இந்தியா வந்து 5th மாசுபட்ட நகரமா இருக்குது. மாசுபட்ட நாடா இருக்குது. சோ இது வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டோம் அப்படின்னா 6வது உலகின் மாசுபட்ட தலைநகரங்களில் முதல் இடத்தில் உள்ளது. கடந்த 7 ஆண்டுகளில் 6 முறையாக இந்த 6வது முறையாக இந்த இடத்தில் நம்ம இந்தியா வந்து இருக்குதாமா. சோ முதல் 5 நாடுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா சத்து, அதுக்கப்புறம் பங்களாதேஷ், பாகிஸ்தான், காங்கோ. சோ நம்ம இந்தியாவும் அதுல இருக்கிறோங்க. ஒரு நாளைக்கு மனிதன் எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜனின் சராசரி அளவு 550 லிட்டர்ஸ். அண்ட் ஒரு ஆரோக்கியமான மரம் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜனோட அளவு பார்த்துட்டீங்க அப்படின்னா 1,375 லிட்டர் அப்படிங்கிறது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சோ நம்ம சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஜனவரி 9, 2025 அன்று இந்தியா முழுவதும் உள்ள நகரங்களுக்கான காற்றுத்தர குறியீட்டு தரவை வெளியிட்டிருக்கு. சோ சுத்தமான காற்று இருக்கும் நகரம் அப்படிங்கிறதுல நம்ம திருநெல்வேலி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ இதோட தர குறியீடு பார்த்துட்டோம்னா 33. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, ஏன்னா திருநெல்வேலி இருக்குது. இந்த பட்டியலில் தூய்மையான காற்றை கொண்டதாகும் தஞ்சாவூர் மாவட்டம் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல திருநெல்வேலி, 5th பிளேஸ்ல நம்ம தஞ்சாவூர் இருக்கும். இதோட ரேங்கிங் பார்த்தோம், அந்த தர குறியீடு பார்த்துட்டோம் அப்படின்னா 47. சோ மாசடைந்த நகரங்களின் பட்டியலில் எப்பயும் போல டெல்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும், உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய காசியாபாத் அப்படிங்கிறது செகண்ட் பிளேஸ்லயும் இருக்கு. இது 2025 ரிப்போர்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து நீர் மாசுபாடு அப்படிங்கிறது. சோ வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ் எல்லாமே நம்ம கொண்டு போய் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ் ஆகட்டும், இல்லைன்னா கழிவு நீர், நம்ம சும்மா வீட்டுல யூஸ் பண்ற கழிவு நீர், இதெல்லாமே வந்து நம்ம ஆறுல கலக்குற மாதிரி செஞ்சோம், இல்ல ஏரியில கலக்குது அப்படின்னா அந்த டைம்ல என்னதான் ஆகும்? நீர் மாசுபாடு அப்படிங்கிறது தான் ஆகும். அததான் சொல்லியிருப்பாங்க. சோ இதுக்குமே வந்து 2ஆ ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க பாருங்க. கழிவு வெளியேற்றத்தின் அடிப்படையில், இன்னொன்னு வந்து மாசுபடுத்தி அல்லது கழிவுகள் உருவாகும் அடிப்படையில் அப்படின்ட்டு. சோ கழிவு வெளியேற்றத்தின் அடிப்படையில் பார்த்துட்டோம் அப்படின்னா அத வந்து திருப்பி 3ஆ கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. சோ இது உள்ள பார்க்கலாம் நம்ம. கழிவு வெளியேற்றும் அமைப்பின் அடிப்படையில் வகைப்பாடு. சோ பாயிண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது நீர்நிலைகள்ல குறிப்பிட்ட இடத்துல அந்த குழாய் அல்லது கழிவுநீர் குழாய் மூலம் மாசுபடுத்திகளை வெளியிடுதல தான் நம்ம என்ன சொல்றோம்? மைய மூலாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப வந்து ஒரு சாக்கடை நீர், நிலத்தடி சுரங்கம், எண்ணெய் கிணறு, சோ இது எல்லாத்துலயும் வந்து இதுல போய் கலக்குற என்ன பண்ற இதுல இருந்து வெளியேற நீரை வந்து கொண்டு போயிட்டு நம்ம வேற எங்கேயாவது ஒரு நல்ல சோர்ஸ்ல கொண்டு போய் மர்ஜ் பண்ணி வச்சிருவோம். ஓகேவா? சோ அதனால அது வந்து பாதிக்கப்படும். அதுதான் மைய மூலாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. நான் பாயிண்ட் சோர்சஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா
இப்ப நம்ம பண்ற பொல்யூஷனோட கான்சிக்வன்சஸா இருக்கக்கூடியது, அதோட விளைவுகள், அமிலமழையாகட்டும், இல்ல நீர்நிலையில நம்ம வந்து பிளாஸ்டிக் பொருட்களை கொட்டுறது. சோ அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட அந்த நீர்நிலையில மேல அந்த சர்ஃபேஸ்ல வந்து நார்மலா நடக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் பரிமாற்றம் அப்படிங்கிறது தடைப்படும். ஃபுல்லா போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து மேல அடைச்சுக்கும். அப்ப அடியில இருக்கிற அந்த ஃபிஷ், சோ மத்த உயிரினங்கள் எல்லாம் என்ன பண்ண முடியாது, அதுக்கு வந்து சுவாசிக்க முடியாது. ஓகேவா? சோ அப்ப அது வந்து பாதிக்கப்படக்கூடியது. அடுத்தது கசிவுகள் மற்றும் சிந்துதல், லீக்ஸ் அண்ட் ஸ்பில்ஸ் அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ எண்ணெய் எல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எண்ணெய் கொட்டிச்சு அப்படின்னா எதை யூஸ் பண்ணி அதை சரி பண்ணுவாங்க? எஸ், சூடாமோனஸ் பாக்டீரியாவை யூஸ் பண்ணி சரி பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்ப எல்லாமே வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான். அடுத்தது நகராட்சி கழிவுகள் அப்படின்னு பாத்துட்டோம்னா, வீடு வணிக நிறுவனங்கள்ல இருந்து வெளியேற்றப்படக்கூடியது, தொழிற்சாலை கழிவுகள், சோ கேட்மியம், குரோமியம், காரியம், சோ இது எல்லாமே போயிட்டு நிலத்தை வந்து மாசுபடும், நீரை வந்து மாசுபடுத்தும். சோ வேளாண் கழிவுகள், சோ வேளாண்மையில வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது இல்லையா, தீங்கு விளைவிக்கக்கூடிய உரங்களை பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே பாதிக்கும். நிலத்தடி நீரை வந்து சொல்ல போனா டைரக்டா பாதிக்கும். சோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நீர் மாசுபாட்டினால் சூழ்நிலை மண்டலத்தில் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மிகை ஓட்டம், சோ யூட்ரோபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த யூட்ரோபிகேஷன் அப்படிங்கிறது அந்த அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நீர்ல வந்து பாசிகள் உருவாகிறதுக்கு காரணமாகுது. சோ அப்ப அந்த ஆல்கே வந்து அதிகமா ஃபார்ம் ஆகும் இல்லையா. சோ அதுதான் வந்து அந்த யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட விளைவு என்ன அப்படின்னா, தண்ணீர்ல ஆக்சிஜன் அளவு வந்து குறைஞ்சிரும். சோ ஆக்சிஜன் அளவு குறையும் போது அங்க இருக்கிற உயிரினங்கள் சுவாசிக்க முடியாது. ஃபுல்லா போய் பாசி அடைச்சிச்சு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது இல்லையா. சோ அதுதான் சொல்றாங்க. அண்ட் மெக்சிகோ வளைகுடாவில் சுமார் 22,730 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இறந்த மண்டலமாக டெட் சோனா இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது நச்சு ரசாயன மாசுபாடு, டாக்ஸிக் கெமிக்கல் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா, கனரக உலோகங்கள், பாதரசம், ஈயம், சோ இந்த தொழிற்சாலைகள்ல அபாயகரமான கழிவுகள் எல்லாம் என்னதான் பண்ணுது, கொண்டு போய் அவங்க ஆறு ஏரிகள்ல தான் கலக்க செய்யறாங்க. சோ அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது. அடுத்தது பிளாஸ்டிக் மற்றும் நுண் பிளாஸ்டிக் மாசுபாடு. சோ இப்போ மக்காத பிளாஸ்டிக் எல்லாம் நீர் அடையும் போது என்ன ஆகும், அங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் அதை வந்து தெரியாம, இப்ப குட்டி குட்டி இதா பார்ட்டிகல்ஸா இருந்தா கூட அதோட இதுக்குள்ள போயிரும் இல்லையா, அப்ப வந்து அது பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தும். சோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. சோ 73% ஆர்டிக் மீன் இனங்களில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நுண் பிளாஸ்டிக்குகள் வந்து இருக்குதாமா. ஓகேவா? சோ அப்ப அந்த ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணும்போது அதுக்குள்ள குட்டி குட்டி பிளாஸ்டிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் அமிலமயமாக்கல், அசிடிபிகேஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, தொழிற்சாலை உமிழ்வு. சோ ஆல்ரெடி நம்ம பார்க்கக்கூடிய ரீசன்ஸ்னாலதான் இந்த அசிடிபிகேஷன், அமிலமயமாக்கல் அப்படிங்கிறது ஏற்படுது. இதோட விளைவு என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, pH அளவை வந்து கம்மி பண்ணுது. சோ pH அளவு நமக்கு கம்மியாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, வாகன உமிழ்வு மீன் போன்ற நீர்வாழ் உயிரினங்களோட செதில்களை எல்லாம் சேதப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பவளப்பாறைகளையும் பாதிக்கும். சோ யுஎஸ்ஏ, அமெரிக்கால உள்ள அப்பலச்சியன் நீரோடை, இந்த அப்பலச்சியன் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது சுரங்க கழிவு நீரால் உயிரினங்கள் வாழ தகுதியற்றதாக மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது வந்து உயிரினங்கள் வாழ தகுதியற்ற பகுதியா மாறி இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த அப்பலச்சியன் நீரோடைய ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்தது வந்து தெர்மல் பொல்யூஷன். சோ வெப்ப மாசுபாடு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இது நமக்கு தெரியும், நார்மலா மின் உற்பத்தி நிலையம், தொழிற்சாலையில இருந்து வெளியேறப்படக்கூடிய அந்த சூடான நீர், இது வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்குது. இதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, இதுவுமே அந்த ஆக்சிஜன் இதை வந்து பாதிக்கும். சோ அனல் மின் நிலையங்களுக்கு அருகில இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் ட்ரவுட் ஃபிஷ் அப்படிங்கிற அந்த ஃபிஷ் வந்து இருக்காது. அண்ட் ட்ரவுட் வகை மீன்கள் காஷ்மீர், ஹிமாச்சல், நைனிடால் போன்ற பனி பிரதேசங்கள்ல மட்டும்தான் வாழும். சோ பனி பிரதேசத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வாட்டர் வந்து ரொம்ப கூலா இருக்கும். அப்ப அந்த வாட்டர் வந்து கூல் தன்மையை இழக்கும் போது அங்க வாழக்கூடிய மீன்கள் வந்து அந்த சூடா என்ன இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து வாழாது. ஓகேவா? அதனாலதான் இந்த ட்ரவுட் ஃபிஷ் அப்படிங்கிறது இங்க இருக்காது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென்னிந்தியால இந்த ஃபிஷ் வந்து எந்த ஏரியால மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, நீலகிரியில மட்டும்தான் காணப்படுது. நமக்கு தெரியும் ஊட்டி வந்து கோல்டான பிளேஸ் இல்லையா. சோ அதனால அங்க மட்டும் காணப்படும். அப்ப இது பார்த்துட்டோம் அப்படின்னா 5 to 20 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொண்ட பகுதிகளில் வாழக்கூடிய இந்த மீன்கள் நீலகிரி மாவட்டத்துல அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்ட் பகுதிகளில் உள்ள நீரோடைகளில் மட்டும் காணப்படக்கூடியது. அடுத்தது ஹாபிடேட் டிஸ்ட்ரக்ஷன்.
ஓகே, வாழ்விட அழிவு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதற்கான ரீசன் எண்ணெய் கசிவு, வண்டல் படிவு, காடழிப்பு. ஓகேவா? சோ டீஃபாரஸ்டேஷன் தான் இதுக்கு முக்கியமான ரீசனா இருக்குது. அப்ப நீர்வாழ் உயிரினங்களோட வாழ்விடங்களை பாதித்து அதோட எண்ணிக்கையை என்ன பண்ணுது அப்படின்னா கம்மி பண்ணுது. சோ 2010ல டீப் வாட்டர் ஹாரிசன் எண்ணெய் கசிவு மெக்சிகோ வளைகுடால பவழப்பாறைகள் எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அழிஞ்சிருக்குது. அந்த கப்பல் எண்ணெய் கொண்டு போன கப்பல் வந்து அது ஆக்சிடென்ட் ஆகி அந்த எண்ணெய்கள் எல்லாம் கொட்டுனதுனால. சோ அந்த டீப் வாட்டர் ஹாரிசன் எண்ணெய் கசிவு எந்த இயர் நடந்துச்சு அப்படின்னா 2010. சோ இந்த மாதிரி தான் இப்போ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ என்னென்ன டிசாஸ்டர் வந்து எந்தெந்த ஏரியால நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும். சோ அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா எல்லாம் இல்ல, ரொம்ப பெரிய அளவுல நடந்திருக்கும் இல்லையா? இப்ப வந்து செர்னோபில், அதுக்கப்புறம் ஃபுகுஷிமா, அப்புறம் நம்ம போபால் கேஸ் டிராஜடி. சோ இந்த மாதிரி பெரிய அளவில் நடந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அடுத்தது ஜான்வரி 28, 2017ல நம்ம சென்னை எண்ணூர் துறைமுகத்துல 2 சரக்கு கப்பல் மோதியதால கடல்ல எண்ணெய் சிந்தி இருக்கு. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 34 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த எண்ணெய் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. சோ அது அந்த கடல்ல மட்டும் இல்லாம கடற்கரை மணல்ல கூட அந்த பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். 2010 வந்து டீப் வாட்டர் ஹாரிசன் எண்ணெய் கசிவு, 2017 வந்து சென்னை எண்ணூர் துறைமுகத்துல நடந்திருக்கு. அடுத்தது உணவு சங்கிலிகளில் ஏற்படும் இடையூறுகள். சோ பயோ அக்யூமுலேஷன் ஆஃப் டாக்ஸிக்ஸ். ஓகேவா? நச்சுகளின் உயிரியல் குவிப்பு. சோ இதுல பாத்துட்டோம் அப்படின்னா நம்ம மாசுபடுத்திகள், சோ பூச்சிக்கொல்லி, கன உலோகங்கள் நீர் வழியாக உயிரினங்களோட உடலுக்கும் நுழையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட விளைவு என்னன்னு பாத்துட்டோம் அப்படின்னா இந்த மீன், பிளாங்டன், சோ அதாவது ஃபிஷ், நீர் அப்படின்னு பாதிக்கப்பட்டா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படக்கூடியது இதுதான், அந்த நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபிஷ் தான் ஃபர்ஸ்டா பாதிக்கப்படும். ஃபிஷ்ஷும் அந்த பிளாங்டன் அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். சோ அதுகளோட உடம்புல என்ன ஆகும் அப்படின்னா அந்த நச்சுகள் அப்படிங்கிறது பரவும். சோ அடுத்தது மினமாட்டா. சோ இந்த மினமாட்டா அப்படிங்கிறது ஜப்பான். சோ இங்க வந்து ஒரு ட்ரீட்டி வந்து போட்டிருப்பாங்க. இது நமக்கு தெரியும், பாதரசம் ரிலேட்டட் ஆனது. சோ பாதரசம் மீன்களின் உடலில் குவிந்து அதனை உண்ட மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் பாதிப்பை உண்டாக்கியது. சோ சில ஃபிஷஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வாழை மீன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த வாழை மீன் கொஞ்சம் அந்த ஃபிஷ் பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து கொஞ்சம் பளபளப்பா இருக்கும். ஓகேவா? சோ அது எல்லாம் வந்து மெர்க்குரி கண்டென்ட் இருக்கிறனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஃபிஷஸ் வந்து மோஸ்ட்லி அந்த சில ஃபிஷஸ் வந்து தோலை உரிச்சிட்டு தான் வந்து யூஸே பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த கடல்ல இருக்கக்கூடிய ஃபிஷஸ். சோ அது வந்து நம்ம மனுஷங்க அந்த மெர்க்குரியோட சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல்நல வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது. சோ இந்த மினமாட்டா ட்ரீட்டி அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா இந்த மெர்க்குரி பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்காக தான் போட்டிருப்பாங்க. சோ ரீசெண்டா கூட அதுல வந்து 2035க்குள்ள நம்ம இந்த பல்லுல எல்லாம் அந்த அடைக்கிறதுக்கு மெர்க்குரி வந்து யூஸ் பண்ணுவாங்களாமா. சோ அத வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் எந்த இயர் வச்சிருக்காங்க அப்படின்னா 2035 வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்துட்டோம் அப்படின்னா உணவு வலைகளில் உயிரி உருப்பெருக்கம். சோ இது வந்து உணவு படிநிலையில் நச்சுத்தன்மையின் அளவு அதிகரிக்கிறது. சோ பிளாங்டன் அப்படிங்கிறது சிறிய மீன், அதுக்கப்புறம் பெரிய மீன், மனிதர்கள். ஓகேவா? இந்த ஒரு படிநிலையில தான் இருக்கும். பிளாங்டன் சாப்பிட்டு சின்ன சின்ன மீன்கள் உயிர் வாழும், அந்த சின்ன மீன்களை சாப்பிட்டு பெரிய மீன்கள் உயிர் வாழும், பெரிய மீனை யாரு நம்ம மனுஷங்க சாப்பிட்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ உயர் உணவு படிநிலையில் உள்ள உயிரினங்களில் அதிக நச்சுத்தன்மை உண்டாகி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சோ டிடிடி பூச்சிக்கொல்லியினால் வெண்தலை கழுகுகளின் முட்டை ஓடுகள் மெல்லியதாக மாறி கிட்டத்தட்ட அழியும் நிலைக்கு சென்று விட்டன. சோ இந்த வெண்தலை கழுக எந்த நாடு வந்து ரீசெண்டா அவங்களோட நேஷனல் பேர்டா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க? யூஎஸ்ஏ. ஓகேவா? யூஎஸ்ஏ. ஓகே. சோ அடுத்தது லாஸ் ஆஃப் கீட்டோன் ஸ்பீஷியஸ். சோ கீட்டோன் இனங்களின் அழிவு அல்லது முக்கிய உயிரினங்களின் அழிவு. சோ நீர் மாசுபாடு முக்கியமான உயிரினங்களின் அழிவுக்கு காரணமா இருக்கு. இதோட விளைவு என்ன, இதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கீட்டோன் உயிரினங்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை தக்க வைக்கிற உயிரினங்களா இருக்குது. சோ கீட்டோன் உயிரினங்கள் என்பது சுற்றுச்சூழல் அமைப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஓகேவா? ஒரு விலங்காகட்டும் இல்ல தாவரமா இருக்கட்டும். சோ அததான் இது சொல்றாங்க. அண்ட் இல்ல இம்பார்ட்டண்டா பார்த்தோம் அப்படின்னா புலி. சோ புலி அப்படிங்கிறது தாவர உண்ணிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி காடுகளின் சமநிலையை வந்து பராமரிக்குது. சோ தேனி பார்த்துட்டோம் அப்படின்னா பயிர்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுது. சோ தேனீல வந்து என்ன நோய் உருவாகும்னு பார்த்தோம்? காலனி காலனி இல்லையா? ஓகே.
காலனின்னு வந்துட்டு எனக்கு ஞாபகம் காலனி கொலாப்சஸ் சிண்ட்ரோம். ஓகேவா, ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா கழுகு. சோ இறந்த விலங்குகளை உண்பதன் மூலம் சுற்றுச்சூழலை சுத்தம் செய்கிறது. அதுதான் கழுகோட வேலை. சோ யானை பார்த்தோம் அப்படின்னா வன நிலப்பரப்பை வடிவமைத்து தாவர விதைகளை பரப்புகிறது. சோ யானை விலங்கு மோதல் அந்த இதுக்காக ஒரு கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டுல? எந்த கமிட்டி? எஸ், வெங்கடேஷன் கமிட்டி. ஓகேவா, சோ அவர் தலைமையில கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆக்கிரமிப்பு இனங்களின் ஆதிக்கம், இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் டாமினன்ஸ் அப்படிங்கிறது. சோ மாசுபாடு பூர்வீக இனங்களை பலவீனப்படுத்தும், ஆக்கிரமிப்பு இனங்கள் செழித்து வளரும். சோ இதோட விளைவு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்கிரமிப்பு இனங்கள் பூர்வீக உயிரினங்களுடன் போட்டியிட்டு உணவு சங்கிலியை மாற்றி அமைக்குது. சோ ஹைபோக்சியா அப்படிங்கிறது ஆக்சிஜன் கம்மியா காணப்படுறதோட பெயர் என்ன அப்படின்னா ஹைபோக்சியா அப்படிங்கிறது. சோ இதையவே வந்து மேட்சிங்ல கொடுத்து கேட்கலாம், இல்ல கரெக்டா இன்கரெக்டா கேட்கலாம். ஓகே, ஹைபோக்சியா அப்படின்னா ஆக்சிஜன் குறைவு. சோ நெக்ஸ்ட் வந்து இதோட காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் காரணமாக பாசிகள் உண்டாகுறது. சோ இந்த ப்ராசஸுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தோம்? யூட்ரோஃபிகேஷன். எஸ், சூப்பர். சோ யூட்ரோஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லையா? சோ அப்போ இது வந்து ஆக்சிஜன் குறையிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. அப்ப மீன்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அது வந்து இறந்து போயிடும். சோ அடுத்தது இனப்பெருக்கம் பாதிக்கப்படுதல், டிஸ்ரப்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது. சோ எண்டோக்ரைன் நம்ம நாளமில்லா சுரப்பிகள் பாதிப்பை ஏற்படுத்தும் பூச்சிக்கொல்லி ரசாயனம் நீர்நிலையில கலக்கும் போது நீர்வாழ் உயிரினங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஹார்மோன்ஸை பாதிக்கும். ஓகேவா, சோ இதுதான் ஒரு காரணமா இருக்கு. சோ இதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னா கருவுறுதல் குறைதல் மற்றும் எண்ணிக்கை குறைவு. அப்ப ஒரு இனமே உருவாகுறது வந்து கம்மியாயிரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டம், நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான் அப்படிங்கிறது. சோ நமக்கு வந்து இந்த நதிநீர் ஆணைய சட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? எஸ், 1956ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதோட ரிலேட்டடான ஆர்டிகல் என்ன? அந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் தகராறுகள் வருது. 262. சூப்பர், 262 தான் இதுக்கான ஆர்டிகல். ஓகேவா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எப்போ? 1956. ஸோ நமக்கு 1956ல வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்தப்ப எத்தனை ஸ்டேட் எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு? 14 மேம். எஸ், 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1955ல ஒரு மொழிவாரி ஆணையம் அப்படிங்கிறது நிறுவி இருப்பாங்க. ஸோ யார் தலைமையில? ஃபசல் அலி கமிஷன் எப்ப ஃபார்ம் பண்ணாங்க? 1953. ஸோ 1955ல யாரு தலைமையில போட்டிருப்பாங்க அப்போ? எஸ், பிஜி கெர். ஓகேவா, பிஜி கெர் அப்படிங்கிற ஒரு தலைமையில போட்டிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமாமி கங்கா. சோ நமாமி கங்கா வந்து நமக்கு கங்கை நதியை தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் ஜூன் 2014ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது தேசிய நீர்த்தர கண்காணிப்பு திட்டம். இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் தான் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த வாரியம் சார்பா 70%, மத்திய வாரிய நிதி சார்பா 30%. ஸோ 70:30 அப்படிங்கிற ரேஷியோல வந்து ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க. சோ நமக்கு தமிழ்நாட்டுல 158 நீர்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, சோ இப்ப ரீசெண்டா அந்த செங்கல்பட்டு ரீஜியன்ல ஒரு ரிசர்வாயர் அப்படிங்கிறது கட்டுறதுக்கு அடிக்கல் போட்டாங்க இல்லையா? பேர் என்ன? மாமல்லன். ஓகேவா, மாமல்லன் ரிசர்வாயர். சோ மாமல்லன் அப்படிங்கிறது யாரோட பேரு? முதலாம் நரசிம்மவர்மனுடைய பெயர். ஓகேவா, சோ தமிழ்நாட்டுல மாசடைந்த ஆறுகளின் கண்காணிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் முழுவதும் 31 ஆறுகள் மாசடைந்ததாக அறிவிக்கப்பட்டன. சோ தமிழ்நாட்டுல 10 ஆற்றின் பகுதிகள் மாசடைந்த ஆறுகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை வந்து எத்தனை கேட்டகரியா உயிர் வேதியியல் ஆக்சிஜன் தேவையான அளவில் 5 பிரிவா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ நம்ம வந்து எந்த நிலநடுக்க மண்டலத்துல இருக்கிறோம்? தமிழ்நாடு வந்து மொத்தம் எத்தனை நிலநடுக்க மண்டலங்கள் இருக்கு? எர்த்குவேக் zone 4.
5 இருக்கு. ஓகேவா? 5 இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க லோ அப்படிங்கிறதுல. தமிழ்நாடு வந்து எஸ் சூப்பருங்க. 3 ஓகேவா? 3வது மண்டலத்துல இருக்குது. 3rd ஜோன்ல தான் தமிழ்நாடு இருக்குது. பாத்துக்கோங்க. சோ நமக்கு வந்து சுத்தமா நிலநடுக்கம் வராதுன்னு சொல்ல முடியாது. நிலநடுக்கம் அதிகமா வரும்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு மாடரேட் ஸ்டேஜ்ல இருப்போம். சோ அதுவுமே வந்து எந்த ரீஜியன்ல தான் அப்படின்னா இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், தர்மபுரி சோ இந்த ரீஜியன்ல தான் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. சோ அடுத்தது தமிழ்நாட்டில் 10 மாசடைந்த ஆற்று பகுதிகள் எது அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. சோ இந்த மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் நீர்த்தர அளவுகோல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேட்டகரியா ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பாங்க. இதுல ஏ அப்படிங்கிறது குடிநீர் ஆதாரம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து குடிக்கிறதுக்கு, அடுத்தது குளிக்கிறதுக்கு, குடி தண்ணிய வச்சு என்ன பண்ணுவோம், குளிப்போம். ஓகேவா? சோ அது பி. அண்ட் சி பாத்தீங்க அப்படின்னா குடிநீர் தான் அதுவுமே. பட் இது எதுக்கா வழக்கமான சுத்திகரிப்புடன் மற்றும் நோய்க்கிருமி நீக்கிய பின். சோ ஏல பாத்தீங்க அப்படின்னா சுத்திகரிப்பு இல்லாம நோய்க்கிருமியை மட்டும் நீக்கினதுக்கு அப்புறமா இருக்கிறது. இது சுத்திகரிப்பு பிளஸ் நோய்க்கிருமி நீக்கம். டி பாத்துட்டீங்க அப்படின்னா வனம் மற்றும் மீன்வள அபிவிருத்தி. அடுத்து இ வந்து பாசனம், தொழிற்சாலை குளிரூட்டுதல், கழிவுநீர் வெளியேற்றத்துக்கு உகந்தது. சோ இந்த ஒரு 5 கேட்டகரியா அதை வந்து தர அளவுகோல்கள் அப்படிங்கறது வச்சிருக்காங்க. ஓகே. சோ இது ஃபுல் ஃபார்ம் மட்டும் பாத்துக்கோங்க. இடிபி அப்படிங்கிறது காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான். ஓகேவா? பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான். சோ தமிழ்நாட்டுல இது எதுக்காக யூஸ் பண்றாங்க இந்த பிளான் அப்படின்னா சிறு தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கிறதுக்கு. ஓகேவா? சோ அதுக்காக தான் இது வந்து வச்சிருக்காங்க. சோ இடிபி அப்படின்னா எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான். சிஇடிபி அப்படிங்கிறது காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். ZLD அப்படின்னா ஜீரோ லிக்யூட் டிஸ்சார்ஜ். அண்ட் சிபிசிபி எஸ்பிசிபி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். ஓகேவா? அடுத்த நீர் சட்டம். சோ இது ஆல்ரெடி பார்த்தாச்சு 1974. அதை பேஸ் பண்ணி தான் காற்று சட்டம் 1981ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ தூய்மையான நீர் பெறுறது எல்லா இந்தியன் சிட்டிசனுக்கும் ஒரு அடிப்படையான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 21ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது த வாட்டர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் செஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1977ல. சோ இதை வந்து இப்போ இபிஸ் ஆக்ட் கூட இணைச்சிருக்காங்க. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா? சோ அது கூட மர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. சோ எந்த ஐபிசி செக்ஷன் வந்து நமக்கு நீர்த்தேக்கங்கள்ல நீரை மாசுபடுத்தினா தண்டனை கொடுக்குது அப்படின்னா ஐபிசி 277. ஓகேவா? சோ இப்ப ஐபிசிக்கு பதிலாக தான் எது கொண்டு வந்துட்டாங்க? பிஎன்எஸ். ஓகேவா? பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ ஐபிசி ஆக்ட் எந்த வருஷம்? ஐபிசி இப்போ ஐஎன்எம்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்குமே. எஸ் 1860. ஓகேவா? 1860. சோ நமக்கு பிஎன்எஸ் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? பிஎன்எஸ் விட்னஸ் ஆக்ட் ஜூலை 1, 2024ல நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ இந்த குற்றவியல் சட்டங்களை ஆராயறதுக்காக தமிழ்நாட்டுல கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கல்ல, யார் தலைமையில? சத்யநாராயணன். ஓகே. சோ இந்த குற்றவியல் சட்டங்கள் ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ்ல நடைமுறைக்கு வந்துச்சு? சண்டிகர். எஸ், சண்டிகர். ஓகேவா? சூப்பர். சண்டிகருங்க. உத்தரகாண்ட்ல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து வந்திருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. டிசம்பர் 31, 2024 அன்று வருடாந்திர நிலத்தடி நீர் தர அறிக்கை ஜல்சக்தி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது. சோ இந்திய நீர் மாதிரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் 40% அதிகமா நைட்ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நைட்ரேட் செறிவு அதிகமா இருக்கக்கூடிய பிளேசஸ் எது அப்படின்னா ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ்ல இருக்கிறோம். சோ இந்த நைட்ரேட் அதிகமா இருக்கிறனாலதான் வந்து நமக்கு ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோய் வந்து வரும். ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டம் அப்படிங்கிறது 14வது இடத்துல இருக்குது. நைட்ரேட் செறிவு அதிகமா கொண்ட ஒரு 15 பிளேசஸ்ல நம்ம விழுப்புரம் எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா 4வது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நம்ம நிறைய இடத்துல இது பார்த்திருப்போம்.
இது சைனோ கீமோகுளோபின் எஸ் கம்மியா ஹீமோ ப்ளூ கலர்ல எஸ் ரத்தத்துல வந்து ப்ளூ கலர்ல ஆக்சிஜன் விரல் இதெல்லாம் மாறிடும். அதேதான். பிளட்ல வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கும். அதனால வந்து அந்த குழந்தைங்களோட தோல், உதடு, நகம் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ப்ளூ கலர்ல மாறுது. ஓகேவா? சோ இதுதான் வந்து ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. சூப்பர். ஓகே. அப்ப இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது தமிழ்நாடு 3rd பிளேஸ்ல இருக்கு. விழுப்புரம் வந்து 4th பிளேஸ்ல இருக்குது. 15 மாவட்டங்கள்ல நைட்ரேட் செறிவு அதிகமா இருக்கக்கூடிய பிளேசஸ்ல. அடுத்தது ஒலி. சோ ஒலி நமக்கு தெரியும். ஒலியை வந்து எப்படி இது பண்ணோம்னா டெசிபல் இல்லையா, அந்த அழகால தான் நம்ம அந்த யூனிட்டால தான் மெஷர் பண்ணுவோம். ஓகே. சோ மனிதன் தாங்கக்கூடிய அந்த மனிதன் கேட்கக்கூடிய டெசிபல் எவ்வளவுல இருந்து எவ்வளவு, எத்தனை ஹெட்ஸ்? 20,000. எஸ் சூப்பர். 20 to 20,000 ஹெட்ஸ் தான் வந்து மனிதன் கேட்கக்கூடிய அளவு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒலி மாசுபாடு ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டு விதிகள் 2000. ஓகேவா? நாய்ஸ் பொல்யூஷன் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2000 அப்படிங்கிறது. இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பகல் நேர ஒலி அளவு வந்து 65 டெசிபல் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ நமக்கு இந்த ஆர்டிகல் 48A 51A ஏல ஜி, சோ இதெல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல். சோ இந்த 48A வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. சோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல எத்தனை ஆர்டிகல்ஸ் டிபிஎஸ்பில ஆட் பண்ணாங்க? செகண்ட் அமெண்ட்மெண்ட்ல எத்தனை ஆர்டிகல்ஸ் டிபிஎஸ்பில ஆட் பண்ணிருப்பாங்க? 4. என்னென்ன ஆர்டிகல்ஸ்? என்னென்ன? மறந்தாச்சா? 39A, 48A, 43A, அப்புறம் இன்னொன்னு இன்னொன்னு $39 இல்லையா? 39ல அந்த செகண்ட் பார்ட் ஏதோ ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே. சோ நமக்கு 44th அமெண்ட்மெண்ட்ல எதை ஆட் பண்ணிருப்பாங்க? 44th டிபிஎஸ்பில என்னாச்சு? மறந்தாச்சா எல்லாரும்? 48ல இதை ஆட் பண்ணிருப்போம். 38ல ஒரு பார்ட் ஆட் பண்ணிருப்போம் இல்லையா? 38ல எந்த பார்ட்? செகண்ட் இல்லையா? சோ அந்த ப்ரொமோட் வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த இது வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே. டிபிஎஸ்பி மொத்தம் எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க? இஸ் ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி 4 தடவை. ஓகேவா? நமக்கு வந்து ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது எத்தனையாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்? 10வது. ஓகேவா? ஓகே. சோ 5வது ஜெண்டர் இன்இக்வாலிட்டிங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து மோட்டார் வாகன சட்டம் 1988. ஓகேவா? ஒலி மாசுபாடு தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவுகள். சோ 2005ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதிக டெசிபல் ஒலி அளவுள்ள பட்டாசுகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இல்ல 21, 48A, 51AG, சோ இதை பேஸ் பண்ணி இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 2018ல வந்து அர்ஜுன் கோபால் கேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு நடந்திருக்கும். சோ அதுவும் நமக்கு பொல்யூஷன் ரிலேட்டட் ஆனது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுமை பட்டாசுகள் மட்டும் தான் வெடிக்கணும். சோ தீபாவளி அன்னைக்கு அதுவும் நேர கட்டுப்பாட்டோட தான் வெடிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. 11:55ல இருந்து 12:30 வரைக்கும். ஓகேவா? நியூ இயர் டைம்ல இந்த டைம்ல தான் வெடிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ சென்னையில 60 இடங்களில் ஒலி வரைபட ஆய்வு அப்படிங்கிறது யாரு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான் இதை வந்து மேனேஜ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்தது
மண் மாசுபாடு. சோ மண் மாசுபாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மண் பாதிக்கப்படுறது. இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோமோ அதே தான் கொடுத்திருப்பாங்க. சோ பாதரசம், கேட்மியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மண்ணுல கொட்டும் போது ஏற்படுற பாதிப்புகள். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வேளாண்மையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த செயற்கையான உரங்கள், சோ அதுதான் மண்ணை வந்து அதிகமா பாதிக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து பயோ ரெமெடியேஷன், நச்சு மாசுபடுத்திகளை சிதைக்க நுண்ணுயிரிகளை பயன்படுத்துதல். ஓகேவா? சோ நம்ம ஒன்ன மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்னொரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். சோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது பைட்டோரி மீடியேஷன் அப்படிங்கிறது கனரக உலோகங்கள் உறிஞ்சுவதற்கு சூரியகாந்தி போன்ற தாவரங்களை பயன்படுத்துதல். சோ இது முக்கியமானது, பார்த்துக்கோங்க. பைட்டோரி மீடியேஷன் முறையில பொதுவாக பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியகாந்தி. சோ சூரியகாந்தியோட சயின்டிபிக் நேம் வந்து ஹெலியாந்தஸ் அன்யூல் அப்படிங்கிறது. இது வந்து தொழிற்சாலை கழிவு, அணுக்கதிர் கழிவுகளை வந்து நீக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இந்திய கடுகு, சோ இதோட பேரு பிராசிகா ஜீன்சியா அப்படிங்கிறது. சோ இது வந்து மாசடைந்த தொழிற்சாலை நிலங்கள் மற்றும் வேளாண் நிலங்களை சரி பண்றதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது வில்லோ அப்படிங்கிறது சாலிக்ஸ் இனங்கள். ஓகேவா? சோ இது வந்து சதுப்பு நில மாற்றுப்படுகைகள் இந்த ஏரியாஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆல்பைன் அதாவது பென்னிக்ரிஸ் தாலாஸ்பி கேருலசன்ஸ் அப்படிங்கிறது சுரங்கம் மற்றும் கன உலோகங்கள் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல. அடுத்தது வெட்டிவேர் புல். சோ இது வந்து கிரைசோபோகன் ஜிசானியோடைட்ஸ் அப்படிங்கிறது மண் அரிப்பு, மண் நிலைத்தன்மை. ஓகேவா? சோ இதுக்காக யூஸ் பண்றாங்க. அடுத்தது மண் மாசுபாடு பற்றிய விதிமுறைகள். சோ நமக்கு தெரியும் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. சோ அதுலதான் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் யுனெஸ்கோ அறிக்கை 2024. சோ 2050க்குள்ள உலகில 90% மண் வந்து ஆரோக்கியமற்றதாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், எந்த இயருக்குள்ள வந்து மாசு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணா உயிர்கள் வந்து பாதுகாக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. 20 பில்லியன் 30 பில்லியன் உயிர்கள். 40. Yes, 2040. ஓகேவா? சோ நமக்கு விக்ஷித் பாரத் எந்த இயர் டார்கெட் வச்சிருக்காங்க? வளர்ந்த பாரதம் 2047. ஓகேவா? பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எந்த இயர்? பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் 2035. ஓகேவா? சோ மனிதனை வந்து நிலவுல தரை இருக்கிறதுக்கு இந்தியா எப்போ டார்கெட் வச்சிருக்காங்க? 40. ஓகேங்களா? 2040. ஓகே. சோ ஓகே. சோ நெக்ஸ்ட் உலக மண் தினம் இது பாத்துறோம் டிசம்பர் 5. சோ இந்த வருஷத்துக்கான போன வருஷம் 2025க்கான தீம் என்னன்னா ஹெல்தி சாயில்ஸ் ஃபார் ஹெல்தி சைட்ஸ் சிட்டிஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்துட்டோம் அப்படின்னா UNEP FAO. ஓகேவா? சோ இவங்க இணைஞ்சு 2021ல ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. 135 பில்லியன் டன் மண் தொழில் புரட்சி காரணமாக இழப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்னோ லியோபர்ட் டே அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க இல்லையா? சோ இந்த ஸ்னோ லியோபர்ட் வந்து அக்டோபர் 23 அதுக்கான டே. சோ இது வந்து ஆக்சுவலா நியூஸ்ல ரீசெண்டா வந்திருக்கும். ஜம்மு காஷ்மீர் ரீஜியன்ல வந்து இந்த ஸ்னோ லியோபர்ட் அப்படிங்கறத வந்து தென்பட்டிருக்கும். ஓகேவா? இப்ப கூட நேத்து நியூஸ்ல கூட நேத்து ஈவினிங்க்கு மேல இந்த ஸ்னோ லியோபர்ட் வந்து அங்க பாத்தாங்களாமா ஜம்மு காஷ்மீர்ல, அது கூட இருந்துச்சு. சோ இது வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட் அனிமலா இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ்க்கும் லடாக் ரீஜியன். ஓகேவா? சோ அங்க வந்து ஸ்டேட் அனிமலா இருக்குது. அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் தான் வந்து ஸ்னோ லியோபர்ட வந்து ஃபர்ஸ்ட் ஆய்வு நடத்தி இருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு சர்வே அபவுட் ஸ்னோ லியோபர்ட் அப்படின்னா அது ஹிமாச்சல் பிரதேஷ் தான். சோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயன் டிரான்ஸ் ஹிமாலயா ரீஜியன் இருக்கு இல்லையா? சோ இந்த பகுதிகளை சுத்தியுள்ள பகுதிகள்ல தான் இந்த பனி சிறுத்தைகள் அப்படிங்கிறது அதிகமா காணப்படுது. சோ 500ல இருந்து 700 அந்த கவுண்ட்ல வந்து இருக்குது. சோ அதே போல இந்த ஸ்னோ லியோபர்ட் வந்து மாஸ்காட் நம்ம கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் நடந்திருக்கும் 2024ல. சோ அதோட மாஸ்காட்டா வந்து இதுதான் வச்சிருந்திருப்பாங்க. சோ அதோட பேர் என்ன அப்படின்னா ஷன் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஷீ அப்படின்னு வச்சிருப்பாங்க, ஷன். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது நமக்கு IUCN ரெட் டேட்டா புக்ல என்ன லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா வல்னரபிள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து இருக்குது. சோ நமக்கு அதுல நிறைய உண்டு இல்லையா? வல்னரபிள், எக்ஸ்டிங்டபிள், சோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது. சோ அதுல வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில ஸ்னோ லியோபர்ட் வந்து இருக்குது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவின் சுத்தமான நீர் சட்டம் இயர் பாத்துக்கோங்க 1942 and 1972.
ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் இதுல மனித ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கதிர்வீச்சு மாசுபாட்டோட தாக்கங்கள் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. இதுல நமக்கு cesium 137 அப்படிங்கிறது லுக்கீமியா புற்றுநோய் இருக்கு இல்லையா, அந்த இரத்த புற்றுநோய் அப்படின்னு, சோ அந்த அபாயங்களை ஏற்படுத்தக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஹிரோஷிமா நாகசாகி பாம் பிளாஸ்ட்ல வந்து உயிர் பிழைத்தவர்களுக்கு என்ன பாதிப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த லுக்கீமியா கேன்சர் அப்படிங்கிறது தான் அதிகமா இருந்திருக்குது. சோ ஹிரோஷிமா நாகசாகி பாம் பிளாஸ்ட் எந்த இயர்? 1945 டேட் என்ன? ஆகஸ்ட் 6. எஸ், ஹிரோஷிமா வந்து ஆகஸ்ட் 6, நாகசாகி அப்படியே திருப்பி போட்டா எஸ் ஆகஸ்ட் 9 வந்து நாகசாகி. ஓகேவா? சோ ஹிரோஷிமால என்ன அந்த பாமோட நேம்? லிட்டில் பாய். ஓகேவா? நாகசாகி ஃபேட் மேன். ஓகேவா? ஃபேட் மேன். சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹிரோஷிமா, சோ ஹீரோ வந்து சின்ன பையனா இருப்பான் இல்லையா, சின்ன பையனா இருக்கவங்கள தானே ஹீரோவா போடுவாங்க. சோ ஹீரோ வந்து லிட்டில் பாய். ஓகேவா? லிட்டில் பாய் தான் ஹீரோ. நாகசாகி, சோ நாகம் அப்படின்னா நம்ம அனகொண்டா எடுத்துக்கலாமா? சோ அனகொண்டா என்ன பண்ணுவோம், எல்லாரையும் முழுங்கிட்டு பெருசாயிரும் இல்லையா, ஃபேட் ஆயிரும் இல்லையா, சோ ஃபேட் மேன். ஓகேவா? சோ இனி மறக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பொருளாதார தாக்கம். சோ பொருளாதார தாக்கம் எடுத்துட்டோம்னா ஃபுகுஷிமா விபத்தினால் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு சூழ்நிலை மண்டல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சோ புளூட்டோ நீண்ட கால தாக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா புளூட்டோனியம் 239, சோ இந்த மாதிரியான கதிரியக்க ஐசோடோப்புகள் வந்து நிறைய வருஷத்துக்கு வந்து அதோட நச்சுத்தன்மை அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு ஹார்ன்ஃபோர்ட் தளம் ஹார்ன்ஃபோர்ட் சைட் அப்படிங்கிற ஏரியால ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு, அதை சொல்லியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து செர்னோபில் அணு உலை விபத்து. நமக்கு எப்படி இங்க போபால் கேஸ் டிராஜடி இருக்குதோ அது மாதிரிதான் யுஎஸ்எஸ்ஆர் ஒருங்கிணைந்த ரஷ்யா இருந்தப்ப இந்த செர்னோபில் டிராஜடி வந்து இருந்திருக்கும். சோ செர்னோபில் இயர் தெரியுமா? ஏப்ரல் 26. ஓகேவா? செர்னோபில் வந்து 1986 ஏப்ரல் 26 அப்படிங்கிறது. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து இ வேஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மின்னணு கழிவுகள் வந்து எதை பேஸா வச்சிருக்கு அப்படின்னா பாலிக்ளோரினேட்டட் பைஃபீனைல். ஓகேவா? பாலிக்ளோரினேட்டட் பைஃபீனைல் அப்படிங்கிறது தான் பேஸா வச்சிருக்கு. சோ இதுல வேற எல்லாம் தேவையில்லை. ஓகே. இ வேஸ்ட் டே எப்போன்னு மட்டும் பாத்துக்கோங்க, அக்டோபர் 14. ஓகேவா? அக்டோபர் 15 ஏதாவது டே இருக்கா? யாரோட பர்த்டே? ஏபிஜே இல்லையா, ஸ்டூடெண்ட் டே. ஓகேவா? சோ அதுக்கு முந்தின நாள் வந்து இ வேஸ்ட் டே அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 1986ல நமக்கு என்விரான்மெண்டல் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு கீழே உருவாக்கப்பட்ட மின்னணு கழிவு மேலாண்மை விதிகள், ஓகேவா, இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது 2016ல அமல்படுத்தி இருக்காங்க. ஓகேவா? அப்ப இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது 2016. சோ நமக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்கான ரூல் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? திடக்கழிவு மேலாண்மை, அதுவும் 2016 தான். ஓகேவா? 2016, அதுவும் 2016 தான். சோ நவம்பர் 2022ல மின்னணு கழிவு விதிகளில் திருத்தம் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. ஓகேவா? அமெண்ட்மெண்ட் எப்ப பண்ணாங்கன்னா 2022ல. சோ அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணது நடைமுறைக்கு வந்தது 2023 ஏப்ரல் 1ல நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ அடுத்த லாஸ்டா இருக்கக்கூடியது திடக்கழிவு மேலாண்மை தான். சோ திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ இல்ல செக்ரிகேஷன் ஆஃப் சோர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் மெக்கானிசம், ப்ராசஸிங். சோ மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கணும். வீடு வீடா போயிட்டு குப்பைகளை சேகரிப்பாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து மறுசுழற்சி பண்றதை பத்தி பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி மானிட்டரிங் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். ஸ்வச் பாரத் மிஷன். சோ ஸ்வச் பாரத் மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2014ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா?
2026ஆம் ஆண்டுக்குள் 100 விதமான கழிவுகளை சேகரித்தல் மற்றும் அறிவியல் பூர்வமாக அகற்றுதல் டார்கெட் வச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க. 2026க்குள்ள 100 விதமான கழிவுகளை சேகரித்து அறிவியல் பூர்வமாக அகற்றுதல். சோ அடுத்தது பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதி. சோ 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இத பேஸ் பண்ணி தான் எப்ப நமக்கு சென்ட்ரல்ல வந்து ஒன் டைம் பிளாஸ்டிக் இத வந்து பேன் பண்ணாங்க. SUP சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக். எப்ப கொண்டு வந்தாங்க சென்ட்ரல்ல? 2022 ஜூலை 1. ஓகேவா? ஸ்கிரீன்லயே தெரியுது. தமிழ்நாட்டுல Jan 1 2019. Jan 1 2019ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சூப்பர். சோ அடுத்த வேஸ்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது 2022 ஆல்ரெடி பார்த்தோம். சோ வேஸ்ட் டே எப்போ? October 14. சோ பேசல் கன்வென்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அபாயகரமான கழிவுகளின் எல்லை தாண்டிய இயக்கங்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் அவற்றை அகற்றுவது குறித்த மாநாடு. சோ இந்த பேசல் கன்வென்ஷன் ஆன் த கண்ட்ரோல் ஆஃப் டிரான்ஸ் பவுண்டரி மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் அண்ட் த டிஸ்போசல். ஓகேவா? இந்த பேசல் கன்வென்ஷன் எப்போ அப்படின்னா 1989ல கொண்டு வந்திருப்பாங்க. இது நடைமுறைக்கு வந்தது 1992ல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ இயர் வந்து இங்கே கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? எழுதிக்கோங்க இது. அடுத்தது SDG 12 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பத்தி சொல்லக்கூடியது. ஓகேவா? சோ இத பேஸ் பண்ணி தான் கழிவு உற்பத்தியை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து வச்சிருந்திருப்பாங்க. சோ இந்த கும்மிடிப்பூண்டி, சோ இது வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேல கொடுத்திருப்பாங்க. மோஸ்ட் பொல்யூட்டட் பிளேஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கும்மிடிப்பூண்டியை வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்டான ஏரியா. சோ சுத்தமான நகரங்களுக்கான விருதுகள். சோ இதுல பல வருஷமா யாருதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னா இந்தூர், சூரத் தான் இருக்கிறாங்க. சோ அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கறதுனால செகண்ட் பிளேஸ் எல்லாம் இதுல வராது. சோ இதுல ரொம்ப மாசுபட்ட அசுத்தமான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஒரு பிளேஸ் சொல்லி இருப்பாங்க. இது மதுரை. ஓகேவா? தூய்மையான நகரம். சோ 1 lakh பாப்புலேஷனுக்கு கம்மியா இருக்கக்கூடிய பிளேசஸ் எது தூய்மையான நகரம்னா சாஸ்வத் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால இருக்குது. செகண்ட் வந்து பாடன், குஜராத். ஓகேவா? தேர்டு லோனாவாலா, அப்புறம் கரட், அப்புறம் பஞ்ச்கனி. ஆமா, ரீசெண்டா இந்தூர்ல வாட்டர் பொல்யூஷன். சோ நிறைய பேர் இறந்திருப்பாங்க இல்லையா? சோ அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அடுத்தது இயற்கை வளங்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ரினியூவபிள் சோர்சஸ், நான் ரினியூவபிள் சோர்சஸ் அப்படின்னு இருக்கும். புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்கத்தகாத வளங்கள் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் புதுப்பிக்க முடியும். நீராற்றல், அலை ஓதாற்றல், அப்புறம் உயிரி எரிபொருள் இதெல்லாம் புதுப்பிக்கலாம். புதுப்பிக்க இயலாதது பார்த்தோம்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, அணு ஆற்றல். ஓகேவா? சோ இது கூட இப்போ குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த புதுப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆற்றலை கொடுத்து யுரேனியம் அடுத்த பாயிண்ட்ல கொடுத்திருப்பாங்க. சோ அணு ஆற்றல் அப்படிங்கிறது புதுப்பிக்க இயலாத ஒரு ஆற்றல். பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி 2030க்குள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மும்மடங்காக உயர்த்தும் குறிக்கோளுக்கு ஆண்டுதோறும் 16.6% வளர்ச்சி அடைய வேண்டுமாமா. சோ 2024ஆம் ஆண்டின் வளர்ச்சி வீதம் 15.1% இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். பொல்யூஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இது வந்து நீங்க குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4 சோ மெயின்ஸுக்குமே யூஸ் ஆகும். ஓகேவா? ரிட்டன் மெயின்ஸ் எழுதினாலும் சரி, அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் எழுதினாலும் சரி, குரூப் 1, குரூப் 2க்கு. ஸோ இது வந்து இந்த PDF சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.